ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு இருக்கிறது 64வது ஸ்லோகம். ஸ்லோகத்தோட ஆர்டரில் 51. இதில் பார்த்தீங்கன்னா சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 64. தர்ம குப் தர்ம கிருத் தர்மீ சதசக்ஷரமக்ஷரம் அவிஜ்ஞாதா சகஸ்ராம்சுர் விதாதா கிருதலக்ஷணः விதாதா கிருதலக்ஷணः. இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா 484வது நாமம் விதாதா. நேற்று தான் லாஸ்ட்ல பார்த்துருக்கோம். இந்த விதாத்தான்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம். விசேஷேன சேஷ திக்கு கஜ திக்கஜ பூதரான் சர்வபூதானாம் தாத்ரோன்னு ததாத்தி இது விதாத்தா. ஈஷாவாசியத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஈஷாவாசியம் இதம் சர்வம் அப்படின்ற சப்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்தர்யாமியை சொல்லிருந்துச்சு. எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ளார இருக்கிறவர் அந்தர்யாமி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அந்தர்யாமி எந்த காரியத்தையும் பண்றதில்ல, உள்ளிருந்து அவர் அதை பார்த்துக்கிறது மட்டும்தான், ஆதாரம் மட்டும்தான் அவர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாரு பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் பண்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 4வது மந்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிடுச்சு. என்ன 4வது மந்திரத்தில் சொல்லிடுச்சு அப்படின்னா மாத்தரிஷ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய சூத்திராத்மாவை நான் உங்களுக்கு ஏகோ தேவதாவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். சூத்திராத்மா அப்படின்னு சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் ஒன்று இருக்கு. என்ன பேர் கொடுத்துருக்கோம்? மாத்தரிஷ்வா அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த மாத்தரிஷ்வா தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாத்தரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாத்தரி ஸ்வயத்தி கச்சதி இது மாத்தரிஷ்வா ஒரு பேர் இருக்கு. இந்த ஆகாசத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தி திரியிற வாயுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மாத்தரிஷ்வான்னு பேர். ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா ஈஷாவாசியத்தில் 4வது மந்திரத்தோட பாஷ்யம் இருக்கு. அந்த பாஷ்யத்தில் சொல்றாரு மாத்தரிஷ்வா ததாதி அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது மாத்தரிஷ்வா ததாதி. அதை சொல்லும் போதே சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா அனேஜதேக்கம் மனசோஜவியோ நைனத்தேவா ஆப்னுவன் பூர்வமர்ஷத்து தத்தாவதோ அந்யான் அத்தியேதி திஷ்டத்து தஸ்மின் அப்போ மாத்தரிஷ்வா ததாதி. அந்த பரமாத்மா பார்த்தீங்கன்னா அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பரமாத்மா இருக்கிற காரணத்தினால தான் இந்த மாத்தரிஷ்வான்னு சொல்லக்கூடிய சூத்திராத்மா பார்த்தீங்கன்னா கர்ம பலன்களை கொடுக்கின்றார் அப்படின்னு இருக்கு. முக்கியமான வார்த்தை. ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா அந்தர்யாமி, அவர் சுத்த பிரம்மம், அவர் வாஸ்தவத்தில் ஆதாரம் அவர். ஆனா பார்த்தீங்கன்னா யாரு காரியம் பண்றா அப்படின்னா மாத்தரிஷ்வா தான் கர்ம பலதாத்தா. இது ஒரு பெரிய இது. வேதாந்தம் படிக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த விபாகம் பார்த்தீங்கன்னா சரியா தெரியாது. ஈஷாவாசிய பாஷ்யத்தில் எழுதுற மாத்தரிஷ்வானா என்ன சுவாமி அப்படின்னும் போது மாத்தரி அப்படின்னு பிரிச்சுக்குங்க. மாத்தரி ஸ்வயத்தி கச்சதி. மாத்தரினா என்ன அப்படின்னா தாயோட மடின்னு அர்த்தம். அம்மாவோட மடிக்கு பேர் பார்த்தீங்கன்னா மாத்தரி. அம்மாவோட மடி எது அப்படின்னா இந்த ஆகாசம் தான் பார்த்தீங்கன்னா மாத்தரி. ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா ஆகாசம் மாதிரி இருக்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா அந்தரிக்ஷத்துல பார்த்தீங்கன்னா சுத்தி திரிகிற வாயு பார்த்தீங்க அப்படின்னா மாத்தரிஷ்வான்னு பேர். இந்த வாயுக்கு பேர். இந்த வாயு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படிங்கும் போது வெளியில இருக்கிறது வாயு தானே சாமி அப்படின்னா இல்ல, வாயு ரூபத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த இரண்ய கர்ப்பர் வாயு ரூபத்துல இருக்கா. சூத்திராத்மான்னு பேரு. என்ன பண்றாரு வெளியில இருந்துகிட்டு அப்படின்னா சர்வ பிராணி பிருத்து அப்படின்னு முதல் வார்த்தை போடும் போதே சொல்லுது. இந்த வாயு வெளியில இருக்கக்கூடிய வாயு என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா ஜீவராசிகளோடைய பிராணனையும் பார்த்தீங்கன்னா தாங்கிறதா இருக்கு. வெளியில காத்து இல்லை அப்படின்னா நம்ம யாரும் ஜீவிக்க முடியாது. அப்ப வெளியில காத்துன்றது பாத்தீங்கன்னா காத்து வீசுது. அது என்ன பண்ணுதுன்னா காத்து வீசுறது மூலமா
இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் தாங்குது. எல்லாம் தெரிஞ்சுங்க, எல்லா ஜீவராசி யாரு தாங்குறா? அந்த காத்து தாங்குது. மாத்தரிஸ்வா சர்வ பிராண விருது அப்படின்னு ஆச்சரிய சொல்ற. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்ல, அதுதான் என்ன பண்ணுதுன்னா கிரியாத்மகோ யது. காத்துன்றது பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருக்கும்போது அதுக்கு என்ன பேரு? பிராணன். வெளியில வாயு, அதுதான் நம்ம பிராணனா உள்ளுக்குள்ளார இருக்கு. அப்ப பிராணன் இல்லைன்னா இந்த சரீரம் என்ன ஆயிடும்? அப்படியே துவண்டு கீழே விழுந்துடும். மூச்சு முட்டுது அப்படின்னா காத்து வெளியில இல்லாம போச்சுன்னா மூச்சு முட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? செத்தே போயிடுவோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா வெளியில காத்து உள்ள இருக்கிற பிராணன்களை தாங்கி நம்ம சரீரம் விழுந்து போகாம இறந்து போகாம இருக்கிறதா இருக்கு. அப்ப யாரு தாங்குறா? அந்த மாத்தரிஸ்வான்னு சொல்லக்கூடிய சர்வ பிராணபிருத்தி. யாரு? சூத்திராத்மா. அது என்ன பண்ணுதுன்னா சர்வ கிரியாத்மகோயது, எல்லாத்தோட கிரியாத்மகம். நம்ம அசைகிறோம்ல, கண்ணை இமைக்கிறேன், சுவாசம் இழுக்கிறேன் விடுறேன், இந்த சரீரத்துக்குள்ளார ஆக்ஷன் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா. இந்த எல்லா ஆக்ஷனுக்கும் காரணம் பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரன் சூத்திராத்மா. கிரியாத்மகான்னு பேரு, கிரியா சக்தி அவர் தான். அது மட்டும் இல்லாம எத ஆசிரியானி காரிய கரண ஜாத்தானி, எதை ஆசிரியம் பண்ணிக்கிட்டு இந்த காரியம்னு சொல்லக்கூடிய தேகங்களும் எதை சார்ந்திருந்து கொண்டு இந்த இந்திரியங்களும் இருக்கின்றதோ, இந்த சரீரம் இந்திரியம் எல்லாம் எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா இந்த பிராணனை சார்ந்து இருக்கு. சார்ந்து வெளியில இருக்கிற காற்றை சார்ந்து இருக்கு. நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு டைம் பாத்தீங்கன்னா காத்து நான் உள்ள படுத்தேன், போச்சு, அவ்வளவுதான், தூக்கம் போச்சு, எல்லாம் போச்சு. முகம் பாத்தீங்கன்னா காலில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், காஞ்சி போன கத்திரிக்காய் மாதிரி ஆயிப்போச்சு. அந்த காத்து வெளியில இல்லை அப்படின்னா, ஒரு சில்னஸான காத்து இல்லைன்னா நம்மளை ட்ரை ஆக்கி போயிடுது. அப்போ பாத்தீங்கன்னா காத்தோட மகிமை எவ்வளவு மகிமைன்றீங்க. அப்ப இந்த எதை சார்ந்து இந்த தேகம், இந்த மனசு, இந்திரியங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னா எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய காத்தை நம்பிதான் இது எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா யஸ்மின் ஓத்தானி புரோத்தானிச்ச எத்து, எதை சார்ந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்களும் தேகங்களும் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓத்த புரோத்தமா இருக்கின்றதோ நூலு. நூலுக்கு மேலதான் கிளாத் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தேகங்கள் எல்லாம் அந்த சூத்திரத்துல பாத்தீங்கன்னா எத்து சூத்திரம் சஞ்ஞகம், எந்த சூத்திரம்ன்ற பெயரை உடைய அந்த காற்றுல பாத்தீங்கன்னா கோர்க்கப்பட்டதா இருக்கோ, இந்த மொத்த லோக்கமும் மொத்த ஜீவராசிகளும் பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருக்கிற இந்திரியங்களும் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சூத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த ஹிரண்ய கர்ப்பரிடத்துல பாத்தீங்கன்னா கோர்க்கப்பட்டிருக்கு, ஓத்தப்புரோத்தமா இருக்கு. அது மட்டும் இல்ல, சர்வசிய ஜெகத்தோ விதாரயித்து, இன்னைக்கு வந்தது அதுதான். இந்த 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 ஹிரண்ய கர்ப்பர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா ஜீவராசிகளையும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? ஓத்தப்புரோத்தமா இருந்துகிட்டு, நூல்ல பாத்தீங்கன்னா நூலும் பாவுமா இருந்துகிட்டு என்ன பண்றார்? இந்த ஜெகத்தை பாத்தீங்கன்னா விதாரயித்து தாங்குகின்றார். ச மாத்தரிஸ்வா, அவருக்கு பேர் தான் மாத்தரிஸ்வான்னு பேர். அப்ப அது யாரு தாங்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத்தரிஸ்வா. அவர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன பண்றார்? அப்பஹா ததாதி, ஜலத்தை தருகின்றார். ஜலத்தை தருவாரா? ஆமாம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஜலம்ன்றது பாத்தீங்கன்னா கர்ம வாச்சகம். கர்மாணி பிராணினாம் சேஷ்டா லட்சணானி, அவர் தானே கிரியாத்மகம். நான் சொல்ல கிரியாசக்தி, அவர் தான் கிரியாசக்தி. அந்த கிரியாசக்தியா இருக்கிற அந்த பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளுடைய கருமத்தையும் பாத்தீங்கன்னா என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேஷ்டை பண்றமே. இப்ப நான் சேஷ்டை பண்ணிட்டு இருக்கேன்ல, என்னது வாய் அசைச்சு 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 பேசிக்கிட்டு இருக்கேன், சேஷ்டை தானே. கையை காலை ஆட்டி பேசிக்கிட்டு இருக்கேன், மோனோ ஆக்டிங் பண்ணிக்கிட்டு நான் பாட்டுக்கு பாடத்துல இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கையை காலை அசைச்சு ஏதோ பப்பட் ஷோல இருக்கிற மாதிரி. அப்ப இந்த சேஷ்டா லட்சணம் உடைய இந்த கருமங்கள் பாத்தீங்க அப்படின்னா என்னோட கருமம் மட்டும் இல்ல, யாரோட கருமம்னா இந்த லோக்கத்தில் இருக்க சர்வ ஜீவராசிகளுடைய கருமத்தையும் அவர் என்ன பண்றாருன்னா வாத பித்த கஃபம் மூலமா, நாடி மூலமா என்ன பண்றார்? எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றார். எப்படி கண்ட்ரோல் பண்றார்? இந்த சூரியனுக்குள்ளார இருக்கவர் தான் அந்த பரமாத்மா. அவர் சூரியனுக்குள்ளார இருந்துகிட்டு அவருடைய கதிர்கள் மூலமா என்ன பண்றார்? எல்லாத்தோட வாதப்பித்த நாடிகள் மூலமா கரும பலன்களை கொடுக்கின்றார். கருமத்தை கொடுக்கிறார், கரும பலன்களையும் கொடுக்கிறார். ஆட்டுவிக்கிறார் நம்ம சொல்லுவோம்ல, அந்த ஆட்டு விக்கிறது யாரு அப்படின்னா கருமத்துக்கு பலனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை ஆட்டு வைக்கிறார்.
அத மந்திரம் சொல்லுது என்னன்னு ஆச்சாரியார் சொல்றாரு, அக்னி ஆதித்ய பரிஜன்யாதீனாம். எனக்கு மட்டும் கர்மத்தை கொடுக்கல, எனக்கு காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னை எழுப்பி விட்டுறாரு, கிளாஸ் இருக்கு எந்திரி எந்திரி, கிளாஸ் இருக்கு எந்திரி அப்படின்னு. மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா, இல்ல எந்திரி எந்திரி, நீ பாடம் எடுக்கணும். ஒரு 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 50-55 பேர் பாடத்துக்கு வருவாங்க, நீ எந்திரிக்கணும். அவங்களோட உன்னோட கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கர்மம் கனெக்ட் ஆகிருக்கு, நீ சுதந்திரம் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து பாடம் எடுக்க வைக்கிறார். இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்களுடைய கர்மம் என்னது? அக்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்மம் ஜுவலனம், எரியறது. அதே மாதிரி ஆதித்யருக்கு கர்மம் என்னது அப்படின்னு கேட்டா பிரகாசிக்கிறது. இந்த ரெண்டுத்துக்கும் தகிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கர்மமா இருக்கு. அக்னியும் தகிக்குது, சூரியனும் தகிக்கிறான், அக்னியும் பிரகாசிக்குது, ஜொலிக்குது. இந்த ஆதித்யனும் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கின்றான். அது மட்டும் இல்ல, மலை மேகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அபிவர்ஷனம் பண்ணுது, நல்லா மழை பெய்யுது. இது எல்லாத்தையும் இது மாதிரி இந்த லோகத்தில் இருக்கிற சர்வ ஜீவராசிகளோடது அக்னி, ஆதித்யன், இது மாதிரி வருணன், இந்திரன், எல்லாத்தோட கர்மங்களையும் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுக்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான். ததாதினா விபஜதி இது அர்த்தா. நல்லா பிரிச்சு 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 கொடுக்கிறார். நீ இந்த வேலையை பண்ணு, நீ இந்த வேலையை பண்ணு, நீ இந்த வேலையை பண்ணு, உனக்கு இந்த கர்ம பலன், உனக்கு இந்த கர்ம பலன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பிரித்து கொடுக்கிறார், கர்ம பலன்களை கொடுக்கிறார். இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா யாரையெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, என்ன தாங்கிறது யார் யாரெல்லாம் தாங்குறா. முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன தாங்கிறது, என்னுடைய ஆசனத்துல உட்கார்ந்துருக்கேன், என்னோட ஆசனம். நான் என்னுடைய வீட்டுல உட்கார்ந்துருக்கேன். இந்த வீடு எங்க இருக்கு? பூமியில இருக்கு. பூமி என்ன இந்த வீட்டை தாங்குது. அப்ப தாங்குற ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்குல்ல, நம்ம தாரணம் பண்ணக்கூடிய நிறைய வஸ்துக்கள் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா போனீங்கன்னா பூமியை யார் தாங்குறா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமியை தாங்குறது யாருன்னா விசேஷேன சேஷ. பாஷ்யத்துல சொல்ற சேஷநாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேஷநாக்கம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பூமியை வந்து பார்த்தீங்கன்னா தனக்கோட தலைக்கு மேல சுமந்துகிட்டு இருக்கு. சேஷநாக்கெல்லாம் ஒரு மண்ணங்கட்டி இல்லை, வாயுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேஷநாக்குன்னு பேர். அது வந்து பார்த்தீங்கன்னா வாயு வந்து பார்த்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருக்கு, தன்னோட இதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இந்த பூமியை சுத்தி விளையாண்டுகிட்டு இருக்கு. அது தான் சுமந்துகிட்டு இருக்கு இந்த வாயு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பேர் சேஷன்னு பேரு. திக்கஜன்னா திசை யானைகள்னு சொல்லக்கூடிய யானைகள் இந்த பூமியை சுமந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பூமிக்குள்ளார என்ன இருக்குன்னா பூதாரான்னு அப்படின்னு சொல்லக்கூடிய மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பில்லர் மாதிரி நிறைய மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிக்கிட்டு இருக்கு. இன்னதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கிபீடியாவில் நான் கிளாஸ் முடியும் போது நாதபிரம்மம் போட்டு பார்த்துட்டேன். மலைகள்னு போட்டிங்களா? ஹில்ஸ் இன் எர்த்துன்னு போட்டாராம் விக்கிபீடியாவில். சர்ச்சில் கூகுள் சர்ச்சில் போட்டோன்னே அது காட்டுற எல்லாம் கிராவிடேஷனை வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பில்லர் மாதிரி இருக்கு சுத்து. இதை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு கூகுள் என்ன சொல்லுது குரு அப்படின்னு. அப்படியே இருக்கு. இந்த பூமிக்கு இந்த மலைகளுக்கு என்ன பேர் அப்படின்னா பூதரான். இந்த பூமியை வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதுகாக்கிறது, பில்லர் மாதிரி பாதுகாத்துக்கிட்டு இருக்கு கரெக்டா சுத்துறதுக்கு. நம்ம தான் மலையை வந்து யாரும் அழிக்காதீங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம், மைன்ஸ்க்காக வெட்டி ஸ்லைஸா எடுத்துடாதீங்கப்பா, இந்த மலை தான் பூமியை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த மலைகள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த எல்லாத்தையும் யாரு தாங்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மை தாங்கக்கூடிய எல்லாத்தையும் தாங்கிறது எதுனா சர்வபூதானாம் தாத்ரூன்னு. இந்த எல்லா பூத்தங்களையும் தாங்கக்கூடிய எவைகள் எல்லாம் இருக்குமோ அவைகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ததாதி இதி விதாதா. அவங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அக்னி, ஆதித்யன், பரிஜன்யம், மலை மேகங்கள், இது மாதிரி இந்த உலகத்துல ஜீவராசி நிக்கிறதுக்கு எதெல்லாம் இருக்குமோ அவைகளை எல்லாத்தையும் தாங்கிறவரா பகவான் இருக்கார். எப்படி தாங்குறார் அப்படின்னா கருமங்களையும் கரும பலன்களையும் கொடுத்து இதை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கார் வாயு ரூபத்துல இருக்கிற அந்த ஹிரண்ய கர்ப்பர். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விதாத்தான்னு பேர் அடிச்சா. அந்தர்யாமி வேற. அந்த அந்த ஹிரண்ய கர்ப்பரும் எதனால இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தஸ்மின் அப்போ மாத்தரீஸ்வாதர். அந்த ஹிரண்ய கர்ப்பரும் கூட உள்ள இருக்கிற அந்த அந்தர்யாமி இருக்கிறதுனால தான், சைத்தன்யம் இருக்கிறதுனால தான் நான் ஹிரண்ய கர்ப்பர் சூத்திராத்மான்னு சொல்லிக்கிட்டு எல்லா கர்மங்களையும் பண்ணுகின்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமி, வெளியில வந்து சூத்திரம்ன்ற பேர் பஞ்சு,
நூல் ஆயிடுச்சு. அந்தர்யாமி சூத்திராத்மாவாயிட்டார். உள்ள இருக்க கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது அப்படின்னா சூத்திரமா வெளியில வந்து பாத்தீங்கன்னா பரிணமிக்குது. சூத்திரமா பரிணமிச்சுக்கிட்டு இந்த எல்லாத்தையும் தாங்குகின்றதாக இருக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாமம் 485வது நாமம் கிருதலக்ஷணக அப்படின்னு பேர். கிருதலக்ஷணகனா என்ன சுவாமி அர்த்தம்? ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா கிருதலக்ஷணக அப்படின்னா சச்சித் ஆனந்தம் என்ற லட்சணத்தை வந்து பாத்தீங்கன்னா உடையவர். அவருக்கு லட்சணம் இருக்கு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சணம் என்ன இருக்கு? எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுது பகவான் எப்படிப்பட்டவர்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அவருக்கு லட்சணம் இருக்கு. இதுதான் லட்சணம். வெறும் சத்தா இருக்கார். இப்பதானே பார்த்தோம், போன கிளாஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ்ல பார்த்தோம் லாஸ்ட். அவரோட சொரூபம் என்னது? சத்து. அவரோட சொரூபம் என்ன? சித்து. அவரோட சொரூபம் என்ன? அனந்தம் ஆனந்தம் அப்படின்னு லட்சணங்கள் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தினால செய்யப்பட்டது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தினால செய்யப்பட்ட லட்சணத்தை உடையவர். அதனால அவருக்கு பேரு கிருத லட்சணக அப்படின்னு பேரு. பாஷ்யத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் பாஷ்யம் சொல்றார், நித்திய நிஷ்பன்ன சைத்தன்ய ரூபத்வாத். பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்காரு அப்படின்னா நித்திய நிஷ்பன்ன சைத்தன்ய ரூபமா இருக்கார். நிஷ்பன்னம் அப்படின்னா நித்திய சித்தம் அர்த்தம். நித்தியமா ஆல்ரெடி ரெடிமேட்னு அர்த்தம். நிஷ்பன்னம்ன்றதுக்கு அர்த்தம் ஆல்ரெடி ரெடிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா பண்ணப்பட்டவரா இருக்கார். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஜெகத்து உண்டாகிறதுக்கு முன்னாடியில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்பன்ன நித்திய நிஷ்பன்ன ரூபமா இருக்கார். ஆல்ரெடி இருக்கார். எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா சைத்தன்ய ரூபத்வார். நம்ம இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அனந்த கோட்டி பிரம்மாண்டங்களும் உண்டாகிறதுக்கு முன்னாடியில இருந்தே அனாதி காலத்துல இருந்தே அவர் இருக்கார். எப்படி இருக்கார்? நித்திய சைத்தன்ய ரூபமா அவைலபிளா இருக்கார். எப்பவுமே இருக்கார். அதனால அவருக்கு பேரு நித்திய நிஷ்பன்ன சைத்தன்ய ரூபத்வாதன் போட்டு. நித்திய நிஷ்பன்னன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நித்திய உபலப்தி சுரூபம்னு அர்த்தம். சதா வந்து பாத்தீங்கன்னா அறியப்படுறவரா இருக்கார். அவர் புதுசா அறிய வேணாம். நான் தெரியுமா? நான் தெரியுது இல்ல, அதான் அந்த நானுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாவை அறிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. எப்போ இருக்கார்? சதா இருக்கார். நான் எல்லா ஜீவராசிலையும் நான் இருக்காருல்ல. அப்ப சதா அறியக்கூடியவரா, ஆல்ரெடி பிராப்தமானவரா, நித்திய பிராப்த சுரூபமா இருக்கார். நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கார். புதுசா அவரை பண்ண வேணாம். ஏற்கனவே அவர் இருக்கார். எப்படி இருக்கார்? சைத்தன்ய ரூபமா இருக்கார். உணர்வா இருக்கார். அந்த உணர்வா இருக்கிறதுனால அவருக்கு என்ன பேர்னா கிருதலக்ஷணக அப்படின்னு பேர். கிருதலக்ஷணகனா அவரோட சைத்தன்யம் தான் அவருடைய லட்சணம். லட்சணம் என்னது அப்படின்னு கேட்டா நித்திய சைத்தன்ய சுரூபம். இதுதான் அவரோட லட்சணம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அநேக சாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு லட்சணம் செய்யப்பட்டிருக்கு. பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நித்திய சைத்தன்ய ரூபம் அப்படின்ற லட்சணத்தை அவருக்கு செய்யப்பட்டதா இருக்கு. அது மட்டும் இல்ல, கிருதானி லக்ஷணானி சாஸ்திராணி அனேன இதிவா வா. அல்லது அல்லதுன்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றார், கிருதானி லக்ஷணானி சாஸ்திராணி. லட்சணங்கள் அப்படின்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2வது மீனிங்ல லட்சணம்ன்றதுக்கு அர்த்தம் சாஸ்திரங்கள் அப்படின்னு பேர். இந்த லோகத்துல இருக்கிற வேதம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிக்யஜுர் சாம அதர்வனம்ன்ற வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், எதெல்லாம் இந்த சாஸ்திரங்கள் இருக்கோ இந்த எல்லா சாஸ்திரங்களும் வந்து பாத்தீங்கன்னா செய்தவர் யாரு சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டா இந்த சாஸ்திரங்களை எல்லாத்தையும் கிருதானி அனேன இதி, இவைகளை எல்லாத்தையும் செய்தவர் வந்து பாத்தீங்கன்னா இவரால் அதெல்லாம் செய்யப்பட்டது. பகவானோட சுவாச காத்தா வெளியில வந்துச்சு. அதனால இவருக்கு என்ன பேரு அப்படின்னா கிருதலக்ஷணானி அப்படின்னு பேரு. சுவாமி இது என்ன அர்த்தம் புரியலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல இருக்கிறது. பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு பக்கத்துல போட்டுங்க. சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு சொல்லக்கூடிய சூத்திரம் 3வது சூத்திரம். சாஸ்திர யோனித்வாத் 3வது சூத்திரம். இது அப்படியே இந்த கிருதலக்ஷணம்ன்றதுக்கு மீனிங் ஆச்சாரியார் அதை வச்சுதான் எழுதுறார். சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா முதல் அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பரமாத்மாவை அறிய முடியும்.
சாஸ்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ய யோனிகி, சாஸ்திரம் எஸ்ய யோனிகி, எவரை அறிந்து கொள்வதற்கு சாஸ்திரம் துவாரமா சாதனமா இருக்கோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர யோனின்னு பேர். சாஸ்திர யோனி, சாஸ்திரத்தை படிச்சுதானே இப்ப நம்ம பிரம்மத்தையும் ஆத்மாவையும் தெரிஞ்சுக்கிறோம். சாஸ்திரம் இல்லாம போயிருந்துச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இப்ப சொல்லுது நித்திய சைத்தன்ய ரூபம். பகவான் வந்து சதா வெறும் உணர்வா இருக்கிறவர். அப்ப எதை வச்சு தெரிஞ்சுக்குது? இப்ப விஷ்ணு சகஸ்ரநாமத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். இது ஸ்மிருதி கிரந்தம். இதே வந்து வேதத்துல சொல்லுது தைத்திரிய உபனிஷத் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லுது. தைத்திரிய உபனிஷத் சொல்லுது, வேதம் சொல்லுது. இது மாதிரி மகா வாக்கியங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள். இந்த சாஸ்திரம் மூலமா அறிந்து கொள்பவர் எவரோ, எவரை நம்ம அறிந்து கொள்கிறோமோ, எது மூலமா? சாஸ்திரம் மூலமா அறிந்து கொள்வதால் பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திர யோனிகின்னு பேர். சாஸ்திர யோனிகி, சாஸ்திரம் எஸ்ய யோனி, எவரை அறிந்து கொள்வதற்கு சாஸ்திரம் ரூட்டா இருக்கோ, துவாரமா இருக்கோ, உபாயமா இருக்கோ, அவருக்கு பேர் சாஸ்திர யோனி. அதுதான் இந்த இடத்துல கிருதலக்ஷணம் அப்படின்னு முதல் மீன். ரெண்டாவது லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சாஸ்திரத்தை யார் சாமி பண்ணுனான்னு யாராவது கேட்டாங்கன்னா கேள்வி வரல. சாஸ்திரத்து மூலமா இதை எல்லாத்தையும் நம்ம பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். சரி, அப்ப பகவானுக்கு முன்னாடி சாஸ்திரம் இருந்துச்சா சாமி? யாராவது கேட்பாங்கல்ல. சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு முன்னாடியே இருந்துச்சா? பகவான் யார் பண்ணா இந்த சாஸ்திரத்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரஸ்ய யோனிகி சாஸ்திர யோனிகி அப்படின்னு அடுத்த விற்பத்தி பண்ணு. சாஸ்திரத்திற்கு காரணமாக இருப்பவர் சாஸ்திர யோனி. யாரு சாஸ்திரத்துக்கு காரணமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் தான் காரணமா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது. அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதோ நிஸ்வசிதம் ஏதத் ரிக்வேதோ யஜுர்வேத சாமவேதா அப்படின்னு பிருகதாரண்யக மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவருடைய இந்த வேதங்கள் எல்லாம் ஸ்மிருதிகள், ஸ்ருதிகள், இதிகாச புராணம் இதெல்லாம் எவருடைய சுவாச காத்தாக நிஸ்வாசமா பகவான் இருந்து வெளிப்பட்டதோ அப்படின்னு சொல்லுது. அப்ப யாரு சாஸ்திரத்தை பண்ணுனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானோட சுவாச காத்தா இது எல்லாம் வெளிப்பட்டது. அப்ப அதனால பகவானுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரத்தை செய்தவர். எல்லா சாஸ்திரத்தையும் செய்தவர்னு அர்த்தம். மூச்சு காத்தா அவற்றிருந்து வெளியில வந்துச்சு. அதான் ரெண்டாவது மீனிங் இங்க சொல்லுது. கிருதலக்ஷணக அப்படின்றதுக்கு ரெண்டாவது மீனிங் சாஸ்திரத்தை செய்தவர். முதல் மீனிங் சாஸ்திரத்தினால் அறியப்படுகின்றவர் கிருதலக்ஷணகா. ரெண்டாவது மீனிங் சாஸ்திரத்தை செய்தவர், அதனால அவருக்கு பேர் கிருதலக்ஷணகன்னு பேர். ரெண்டு மீனிங்ல வருது. இதேதான் சாஸ்திர யோனித்துவாத், சாஸ்திரத்திலிருந்து அறிந்து கொள்வதால் பகவான் சாஸ்திர யோனிகி. சாஸ்திரத்து இவர்கிட்ட இருந்து சாஸ்திரம் வெளிப்பட்டதால் சாஸ்திர யோனி. ரெண்டு மீனிங் வந்துடுது. இது ரொம்ப பிரம்மசூத்திரத்துல 3வது சூத்திரம். இதை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு வந்து சிம்பிளா தெரியுது இல்ல. கிருதலக்ஷணக ராமகிருஷ்ண மடத்து புக் எடுத்து பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க? சச்சிதானந்தம் என்ற லட்சணத்தை உடையவர். சிம்பிளா முடியுது இல்ல. ஆனா இது வந்து பிரம்மசூத்திரம்னு யாருக்கு தெரிய போகுது? ரொம்ப முக்கியமான அர்த்தம். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் என்ன பண்றார்? பாஷ்யத்துல பண்றார். என்ன பண்றார் அப்படின்னா, வேதாகா சாஸ்திராணி விஜானம் ஏதத் சர்வம் ஜனார்தனாத். விஷ்ணு சகஸ்ரநாமத்துல 139வது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பார்த்துட்டு இருக்கோம்? 51வது பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 64 பார்த்துட்டு இருக்கோம். இதே 139வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்க போறத இப்பவே சொல்றார். 139ல சொல்றத இப்பவே சொல்றார். 139ல இருக்கிறது என்ன இருக்கு? யோகோ ஞானம். உங்களோட பலசுருத்தியில 19வது ஸ்லோகம். பலசுருத்தியில பேஜ் நம்பர் 18 உங்களுக்கு பிடிஎஃப் நான் அனுப்பியிருக்கிறதுல அதுல வந்து பலசுருத்தின்னு இருக்கு. பலசுருத்தியில வந்து தனியா நம்பர்ஸ் போட்டிருக்கு. 19வது நம்பர் பாத்தீங்கன்னா தெரியும். அதுதான் இங்க ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். யோகோ ஞானம் ததா சாங்கியம் வேத்யா ஷில்பாதி கர்மச்ச வேதா சாஸ்திராணி விஜானம் ஏதத் சர்வம் ஜனார்தனா.
ஜனார்தனாத் பஞ்சமி விபக்தி போட்டுச்சு. ஜனார்தனன்ட்டு இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டினா யோகம், ஞானம், சாங்கியம் எல்லாம் எந்தெந்த 14 வித்தியைகள் சொல்லக்கூடியது. ஷில்பாதி கருமச்ச ஷில்பசாஸ்திரத்திலிருந்து 64 கலைகளும் அங்கிருந்தா வந்துச்சு. வேதங்கள், சாஸ்திரங்கள், விஞ்ஞானம், அனுபூதி, ஏதத் சர்வம் ஜனார்தனாத், இது எல்லாம் ஜனார்தனன்ட்டு இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு 19வது ஸ்லோகம் பல சுருத்தியில இருக்கு. ஸ்லோகத்தோட ஆர்டர்ல 139வது ஸ்லோகம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் எல்லாம் பகவான்கிட்ட இருந்து வந்தது. சாஸ்திரத்துக்கு பேரு தான் லக்ஷணம்னு பேரு. அப்ப லட்சணங்களை செய்தவர், சாஸ்திரங்களை செய்தவர், அதனால அவருக்கு பேர் வந்து பகவானுக்கு பேரு கிருத லக்ஷணக. பாருங்க என்ன அற்புதம் இல்ல. அவரே சுவாச காத்தா இது எல்லாத்தையும் வெளியில வந்துட்டு இதை படிச்சு என்ன தெரிஞ்சுக்குங்கப்பான்ட்டு, இதை படிச்சு என்னை பத்தின ஞானத்தை நீங்க அடைஞ்சு என்ன பண்ணுங்க, மோட்சத்தையும் அடைஞ்சுக்குங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டேன். இப்ப நம்ம சகஸ்ரநாமம் படிச்சுட்டு இருக்கோமே, பக்கத்துல இருந்தே அந்த பரம்பிரம்ம வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு இல்ல. இவர் வந்து பாத்தீங்கன்னா பீஷ்மாச்சாரியார் சொல்ல 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 என்னாச்சு, யுதிஷ்டர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கார். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சாட்சியா இருந்துகிட்டு தன்னை பத்தி ஒருத்தர் சொல்றார். அதை வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா பக்கத்துல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கார். சொல்லுங்க சொல்லுங்க சாஸ்திரம், சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு அவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த சாஸ்திரத்துக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் யாரு? பகவான் தான் அப்படின்னு முடியும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்தை சொல்ற இத்தி அத்திரைவ வக்ஷதி, அதே இடத்துல சொல்லப்பட்டும் இருக்கிறது என்னன்னா, சஜாத்திய விஜாத்திய வியவச்சேதகம் லக்ஷணம் சர்வ 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 சர்வபாவானாம் கிருதம் அனேன இதிவா ஆத்மனக ஸ்ரீவத்ஸ லக்ஷணம் வக்ஷசி தேன கிருதம் இதிவா கிருத லக்ஷணக. இன்னும் ரெண்டு மீனிங் சொல்றார் ஆச்சாரியார். கிருத லக்ஷணக்கு 2 மீனிங் சொல்லியாச்சு. 3வது மீனிங் சொல்றார். இது அத்திரைவ வக்ஷதி, அங்கேயே சொல்லப்பட்டும் இருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? சஜாத்திய விஜாத்திய வியவச்சேதகம் லக்ஷணம். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லட்சணம் பண்றோம்னு வச்சுங்களேன், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு படிக்கிறோம்னு வச்சுங்க. 28 பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கர பாஷ்யம் எழுதுறார். தைத்திரிய உபனிஷத்து வரும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்ப டைம் எடுக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த லட்சணங்களை பற்றி பேசுகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். உங்களுக்கே சாமி போதும் சாமி போதும் சாமி புரியுது சாமின்னு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு ஃபெமிலியர் ஆக்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதோட விசாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்பீரமானது, அவ்வளோ ஈஸியெலாம் இல்லை புரிஞ்சுக்கிறது, ரொம்ப பலமாக இருக்கும். அந்த அந்த லட்சணங்களோட தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லட்சணம் பண்ணுறோம் அப்படின்னா என்ன என்ன அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லட்சணம் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லட்சணத்தை பற்றி தர்க்க சங்கிரகம் வந்து சொல்லுது. அதை வந்து மாற்றி இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் 2 கால் இருக்கிறவர், 2 கை இருக்கிறவர், ஒரு தலை இருக்கிறவர்னு ஒரு லட்சணம் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், யாரை குறிக்கும்? பரமஹம்சானந்தா 2 கால் 2 கை ஒரு தலை இருப்பார், அவர் தான் பரமஹம்சானந்தான்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகிடும்? எல்லா மனுஷங்களுக்கும் அதே தான் சுவாமி இருக்கு. இந்த பரமஹம்சானந்தாக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக இருக்கு, எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கா? மனுஷர்கள் எல்லாத்துக்கும் 2 கால் 2 கை ஒரு தலை அப்படி தானே இருக்கு மனுஷன்னா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான லட்சணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான லட்சணம் இல்லை. ஒரு லட்சணம் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கும். இப்போ எங்கேயாவது நான் வெளியில் போனால் சுவாமி குள்ளமாக இருப்பார், ஒரு கொண்ட சுவாமி வச்சுருப்பார், ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து ஒரு சுசுக்கி ஆக்சஸில் வந்து இல்லை ஒயிட் கலரில் டெய்லி காலையில் சாயந்தரம் போயிட்டு வந்துட்டு இருப்பார், அவர் தானே? ஆமாம், அவர் தான் பரமஹம்சானந்தா. அப்போ அடையாளம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியாவில் நிறைய பேருக்கு இந்த குடுமி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ இந்த குடுமி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கால் 2 கைன்றது அடையாளம் இல்லை. ஸ்பெஷல் அடையாளம் என்னது? இது. அப்போ இது இந்த கொண்ட வச்ச சுவாமி காவி போட்டிருப்பார், தாடி வச்சிருப்பார் அப்படின்னா மற்ற மனுஷங்கள்ல இருந்து என்ன பண்ணுது? பிரிச்சு காட்டுதா? இதுக்கு பேரு சஜாத்திய பேதம் அப்படின்னு பேர். மற்ற மனுஷங்கள்ல இருந்து பிரிச்சு காட்டுறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்தது விஜாத்திய பேதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரமஹம்சானந்தா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து கிரகஸ்தர் இல்லை, பிரம்மச்சாரி இல்லை, அவர் சந்நியாசி, காவி வஸ்திரம் உடுத்திருப்பார். இன்னும் பக்கவாயிடுமா?
இன்னும் பக்கவாயிடுது. அதே மாதிரி ஒன்ன சொல்லும் போது விஜாத்திய லட்சணங்கள், விஜாத்திய பேதம் இருக்கும். விஜாத்தியம் அப்படின்னா பசு பக்ஷி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷ ஜாதிக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பசு இல்லை, பக்ஷி இல்லை, மனுஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி. அவர் பிரம்மச்சாரி இல்லை, கிரகஸ்தன் இல்லை, அவர் சன்னியாசி, காவி வஸ்திரம் உடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் பக்கவாயிடும். அப்ப கொண்ட வச்சிருப்பார், காவி வஸ்திரம் போட்டிருப்பார், தாடி வச்சிருப்பார், அவர் பரமஹம்சாரம் தான் சொன்னா ரொம்ப ஈஸியா என்ன பண்ண முடியும்? நம்ம லேண்ட்மார்க்னு சொல்றோம்ல, எவ்வளவு பர்ஃபெக்ஷனா லேண்ட்மார்க் சொன்னீங்கன்னா ஈஸியா நம்ம கண்டுபிடிக்க முடியுதுல்ல. இதை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சணம் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, லட்சணம் இஸ் ஈக்குவல் டு இண்டிகேட்டர், வேற எதுவும் இல்லை. ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லேண்ட்மார்க் இருந்தாதான் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் சஜாத்திய விஜாத்திய வியவச்சேதகம் அப்படின்னு பேர். மற்ற மனுஷங்களை விலக்கி அதே நேரத்தில் மற்ற ஜாதிகளையும் விலக்கி வெறும் இவர் தான் பரமஹம்சானந்தா அப்படின்னு ஒரு லட்சணம் பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி பிரம்மத்தை லட்சணம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்திலிருந்தும் பிரித்து பிரம்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா லட்சணம் பண்ணணும். என்ன லட்சணம் பண்ணணும்? சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மம். இவ்வளவுதான். இந்த லட்சணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லட்சணம் வேற எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆகாது. சஜாத்திய பேதத்தையும் விலக்கி விஜாத்திய பேதத்தையும் விலக்கி அது என்ன பண்ணும்? அந்த லட்சணம் அந்த வஸ்துவை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணும். அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, சஜாத்திய விஜாத்திய வியவச்சேதகம் லட்சணம். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வியவச்சேதம் பண்றது, நீக்கக்கூடியது லட்சணம். சர்வபாவானாம் கிருதம் அனேன இதுவா. இவர் என்ன பண்ணாருன்னா, பரமாத்மா என்ன பண்ணார் தெரியுங்களா? மிளகாக்கி லட்சணம் என்னப்பா? மிளகானா என்ன இருக்கும்? காரமா இருக்கும். மிளகானா காரமா இருக்கும். சர்க்கரைனா என்னப்பா? இனிப்பா இருக்கும். அக்னினா என்னப்பா? சுடும். ஜலம்னா என்னப்பா? ஜலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்லுன்னு இருக்கும். நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் லட்சணம் வச்சிருக்கோமா? என்னங்க இது? இனிப்பே இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பழமா, இது ஒண்ணுமே இல்லை. பலாப்பழம் வாங்கிட்டு வந்தா ஒரு சப்புன்னு இருக்கு, இனிப்பே இல்லை. பழமா இது? அப்ப பலாப்பழம் இனிச்சாதுன்னா பலாப்பழம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிப்பு இருந்தாதான் அது இனிப்பு. இனிப்பு நம்ம சர்க்கரை எடுத்து வாயில போட்டு இனிக்கல அப்படின்னா அது சர்க்கரையே இல்லை. மிளகாவை எடுத்து கடிச்சு பார்த்துட்டு காரம் இல்லைன்னா அது மிளகாயே இல்லை. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா பகவான்? என்ன பண்ணியிருக்காரு? எல்லாத்துக்கும் லட்சணத்தை பிக்ஸ் பண்ணிட்டார். நீ இப்படி இரு, நீ இப்படி இரு, நீ இப்படி இரு அப்படி படைக்கும் போதே. அந்த படைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருட்களுக்கும் சர்வபாவானா எல்லா வஸ்துக்களுக்கும் என்ன பண்ணாருன்னா தனி டெஃபினிஷன் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுபாவத்தை கொடுத்திருக்காரு. இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும். சாதாரண மிளகா வந்து பாத்தீங்கன்னா காரமா இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா அந்த பஜ்ஜி மிளகா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சாப்பிடல. மிளகா வந்து பாத்தீங்கன்னா காரமே இருக்காது. பஜ்ஜியோட சேர்ந்து சாப்பிட்டுருக்கேன், காரமே இருக்காது. இதே வந்து காந்தாரி மிளகா சின்னோண்டுதுன்னு குட்டியுண்டுதுன்னு காந்தாரி மிளகா, ஐயோ அது ஒன்றை சாப்பிட்டா ஊரையே கூட்டிடுவோம் நம்ம, அவ்வளோ காரமா இருக்கு. அப்போ குடமிளகா வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எடுத்து பச்சையாவே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம் குடமிளகா வந்து கேப்சிகத்தை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 4 ஐட்டம் இருக்கு. என்னது? சஜாத்திய லட்சணம். ஆனா ஒவ்வொன்றுத்துக்குள்ளாரையும் பேதம் இருக்கு அவங்களுக்கு. நான் மிளகா தான், மிளகாவா இருந்தாலும் பேதம் இருக்கு. என்ன மனுஷன் படைச்சிருக்காரு? அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நிறைய இந்த உலகத்துல இருக்கிற சர்வ வஸ்துக்களையும் என்ன பண்ணிருக்காருன்னா சஜாத்திய லட்சணம், விஜாத்திய லட்சணம், அதுக்கப்புறம் ஸ்வகத லட்சணம் அப்படின்னு 3 விதவிதமான லட்சணங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி பிரிச்சு வச்சிருக்காரு. இதே பகவான்கிட்ட சொல்லும் போது என்ன ஆகுது? பகவான்கிட்ட சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம, அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேதங்களும் இல்லாம போயிருக்கு. ஆனா அவர்தான் பேதங்கள் இல்லாத, அவர்தான் இந்த 3 பேதங்களுக்கு உட்படாத, அவர்தான் இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ பேதங்களையும் படைத்தவர். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிருதம் அனேன இது. இவரால்தான் எல்லா பேதங்களும் செய்யப்பட்டிருக்கு. எதனால சாமி பண்ணார் அவரு? மாயையா. எதனால பண்ணாரு? தன்னுடைய மாயையோட திரிகுணத்தை வச்சுக்கிட்டு தான் இது எல்லாத்தையும் பண்ணினார். அதனால இவருக்கு பேர் கிருத லட்சணகான்னு பேர் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 4வது லட்சணம் சொல்றாரு, ஆத்மனக. தனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவத்ச லட்சணம் பக்ஷசி. ஸ்ரீவத்ச லட்சணம் அப்படின்னா அவரோட மார்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? அந்த வக்ஷ ஸ்ரீவத்ச லட்சணம். ஏற்கனவே நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்ல, பிடிஎஃப்ல அனுப்பியிருக்கேன்.
ஸ்ரீவத்சம் அப்படின்னு யூடியூப்ல போட்டீங்க அப்படின்னா, இதை கூகுளில் கேட்டீங்க அப்படின்னா அது ஒரு சிம்பிளை காட்டும். ஸ்ரீவத்சம் அப்படின்னு பேர். அந்த ஸ்ரீவத்சம்ன்றது லக்ஷ்மியோட என்னது அடையாளம். அந்த ஸ்ரீவத்ச லட்சணத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி தன்னுடைய மார்பிலையே வந்து பார்த்தீங்கன்னா சுமந்துகிட்டு இருக்கார். சதா காலமும் லக்ஷ்மியை வந்து தன்னுடைய மார்புல சுவாமி சுமந்துகிட்டு இருக்கார். அப்ப இந்த பச்சை குத்துறதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, நமக்கு பிடிச்சவங்க எல்லாத்தையும் பச்சை குத்திக்கிறது, டாட்டு பண்ணிக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம்ல. இதே மாதிரி வந்து பகவான் என்ன பண்றாருன்னா, ஸ்ரீவத்ச லக்ஷணம் பக்ஷசி தேன கிருதமிதி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீவத்ச லட்சணத்து சின்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட நெஞ்சிலேயே செஞ்சுக்கிட்டதுனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடு மாதிரி இருக்கும். அது நல்ல மூர்த்தங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கல் மூர்த்தங்கள்ல ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா அதை இவங்க சிற்பிகள் பண்ணும்போதே அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா வடு மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அது ரொம்ப ஸ்பெஷல். அந்த இடத்த மூடி வச்சிருப்பாங்க, ஆபரணங்கள் போட்டு மூடி வச்சிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள காரணத்தால் அவருக்கு என்ன பேர் அப்படின்னா மச்சம் இருக்கிறவர்னு அர்த்தம். கிருதலக்ஷணகன்றதுக்கு அர்த்தம் ஸ்ரீவத்சம் சொல்லக்கூடிய பச்சை குத்துனவர்னு அர்த்தம். தன்னோட மார்புல ஸ்ரீவத்சம்ன்ற பச்சையை கொத்தி கொண்டவர். டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே டேட்டு இருக்கு. டேட்டுவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டுவா ஏதோ ஒன்று, அதை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொண்டவர் தன்னோட நெஞ்சில். அதனால அவருக்கு பேர் கிருதலக்ஷணகன்னு பேர். இந்த நாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 51வது ஸ்லோகத்தில் 11 நாமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமான நாமங்கள் என்னது? இந்த இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சத்து பார்த்தோம், அசத்து பார்த்தோம், அதுக்கப்புறம் க்ஷரம் பார்த்தோம், அக்ஷரம் பார்த்தோம், அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கிருதலக்ஷணக பார்த்தோம். இது எல்லாம் விதாத்தா பார்த்துருக்கோம். மொத்தம் எத்தனை நாமங்கள், முக்கியமான நாமங்கள் பாருங்க. இது 6 நாமங்கள் 7 நாமங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நாமங்களா இதுல இருக்கு. வந்துருங்க. ஓம் தர்மகுபே நமஹ, ஓம் தர்மகிருதே நமஹ, ஓம் தர்மினே நமஹ, ஓம் சதே நமஹ, ஓம் அசதே நமஹ, ஓம் க்ஷராய நமஹ, ஓம் அக்ஷராய நமஹ, ஓம் அவிஜ்ஞாத்ரே நமஹ, ஓம் சகஸ்ராம்சவே நமஹ, ஓம் விதாத்ரே நமஹ, ஓம் கிருதலக்ஷணாய நமஹ. எங்கெல்லாம் கொட்டேஷன் இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணிட்டே வாங்க. ரொம்ப விசேஷம். உங்களுக்கு மரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் 52வது ஸ்லோகம். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 65வது ஸ்லோகம். சொல்லுங்கம்மா. அதெல்லாம் லட்சணம் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்றது வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று சச்சிதானந்தம்ன்ற லட்சணம் இவருக்கு இருக்கிறது, சாஸ்திரங்கள் பண்ண லட்சணம் இது. இதை வச்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிருத லட்சணங்கள் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஸ்திரங்களை யார் பண்ணான்னு கேள்வி கேட்டிங்கன்னா, சாஸ்திரமே லட்சணம்னு பேர். லட்சணத்துக்கு இன்னொரு மீனிங், டைரக்ட் மீனிங் வந்து சாஸ்திரத்துக்கு பேர் லட்சணம்னு வச்சுங்க. சாஸ்திரத்தை யார் பண்ணினா அப்படின்னா பகவான் தான் சாஸ்திரம் பண்ணார். அதனால கிருத லட்சணகன்னு ரெண்டாவது மீனிங். மூணாவது மீனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத லட்சணம் வந்து பார்த்தீங்கன்னா சச்சிதானந்தத்துக்கு இல்லை. நான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. சச்சிதானந்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஜாத்திய விஜாத்திய பேத லட்சணங்கள் அதுக்கு இல்லை. அது சர்வ வியாபியாக இருக்கிறது, சர்வத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லா வஸ்துக்களும் எப்படி இருக்கு? நம்ம எல்லாம் மனுஷங்க தானே, நம்ம எல்லாம் மனுஷங்க. ஆனால் எல்லா மனுஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேதம் இருக்கா இல்லையா? எல்லா பேதம், அப்பா அம்மாவாக இருந்தாலும் குழந்தைங்களோட வந்து பார்த்தீங்கன்னா பேதம் இருக்குதுன்னு செய்யுது. அப்போ சின்ன 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 குட்டி குரங்கு, பெரிய நாய், பெரிய சின்ன குட்டி குரங்கு, குட்டி நாய் எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்பா அம்மா எல்லாத்தையும். பட்டாம்பூச்சி எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. பட்சிகள்லாம் இந்த 7 சிஸ்டர்ஸ்லாம் வந்தால் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் 7 சிஸ்டர்ஸ்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ளாரே பேதம் இருக்குது. நீக்ரோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க நமக்கு, ஆனால் நீக்ரோஸ்குள்ளார எல்லாம் பேதம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு குரூப்புக்குள்ளாரையும் பேதங்களை வச்சு தான் பகவான் படைச்சிருக்கார். அப்போ சஜாத்திய பேதத்தை பண்ணினவர் யார் அப்படின்னா அந்த கிரியேட்டராக இருக்கிற பகவான் தான் பண்ணினார். அதே மாதிரி விஜாத்தியம் என்னது? மனுஷன் ஜாதி தனி, பக்ஷி ஜாதி தனி, அனிமல்ஸ் ஜாதி தனி அப்படின்னு பேதம் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜாத்திய பேதம். அதுக்கப்புறம் ஸ்வகத பேதம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்திலேயே நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்காரு? கை வேற, கால் வேற, தலை வேற, மூக்கு வேற, நாக்கு வேற அப்படின்னு பேதங்களை பண்ணிருக்காரு. இதுக்கு பேர் ஸ்வகத பேதம். அப்போ இந்த பேதங்கள் எல்லாத்துக்கும் பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்ஷணம்னு பேர். சஜாத்திய பேதம் லக்ஷணம். லக்ஷணம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒன்னுத்திலிருந்து ஒன்னை பிரிச்சு காட்டுறதுக்கு பயன்படக்கூடியது லட்சணம்.
ஒண்ணு இது இல்லை, கொண்ட வச்சவர் சுவாமி, அப்ப கொண்ட இல்லாதவர் சுவாமி இல்லை, பர்டிகுலரா பிரிச்சிடுறோமா? தாடி வச்சவர் சுவாமி, அப்ப தாடி இல்லாதவர் வந்து சுவாமி இல்லை, பிரிச்சிடுறோமா? அப்ப இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னுத்துல இருந்து ஒன்னை பிரிக்கக்கூடியதுதான் லட்சணம் அப்படின்னு பேர். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற சஜாத்திய பேதங்கள், விஜாத்திய பேதங்கள், ஸ்வகத பேதங்கள், இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா செய்தவர் எவரோ அவருக்கு பேர் கிருத லட்சணகன்னு பேர். உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, மைத்திலி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இண்டிகேட் பண்றதுக்கு இருக்கும். உங்க சரௌண்டிங்ல பேர் வச்சிருப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது பேர் வச்சிருப்பாங்க உங்களை கூப்பிடுறதுக்கு. இல்லைன்னா உங்க குணத்தை வச்சிருப்பாங்க, எதையாவது ஒன்று வச்சு வந்து பாத்தீங்கன்னா மைத்திலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இண்டிகேட் பண்றது லட்சணம்னு பேர். இதெல்லாம் யார் பண்ணா அப்படின்னா பகவான் பண்ணியிருக்காரு. இதான் அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிருத்த லட்சணங்கள், லட்சணங்களை செய்தவர் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் இன்னைக்கு பாடத்துல வர்றார். 52வது ஸ்லோகம் ஸ்தோத்திரத்தோட சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 65வது ஸ்லோகம். கபஸ்தினேமி சத்வஸ்தஹ சிம்ஹோ பூத மகேஸ்வரஹ ஆதிதேவோ மகாதேவோ தேவேஷோ தேவபிருத்குருஹு தேவேஷோ தேவபிருத்குருஹு கபஸ்தினேமி சத்வஸ்தஹ சிம்ஹோ பூத மகேஸ்வரஹ ஆதிதேவோ மகாதேவோ தேவேஷோ தேவபிருத்குருஹு. அற்புதமான ஸ்லோகம். எல்லா லட்சணங்களும் 9வது அத்தியாயம் 10வது அத்தியாயத்துல வந்ததே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இனிமே என்ன ஸ்லோகம் இருக்கு பாருங்க. முதல்ல கபஸ்தினேமி. கபஸ்தினேமி அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 கதிர்களை உடையவர்னு போன இதுல என்ன பார்த்தோம்? சகஸ்ராம்சுன்னு பார்த்தோமா? சகஸ்ராம்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எங்க போன இதுலையா முந்தின இதுலையா? அதுக்கும் முந்தின ஸ்லோகத்தை பார்த்தோம். சகஸ்ராம்சு 483 பார்த்துருக்கோம். சகஸ்ராம்சு, ஆமா சகஸ்ராம்சு நாம இப்பதான் பார்த்துருக்கோம், லாஸ்ட்ல தான் பார்த்துருக்கோம், நேற்று கிளாஸ்ல தான் பார்த்துருக்கோம். சகஸ்ராம்சுன்னு பார்த்தோம்ல. அம்சுக்கு என்ன பார்த்தோம்? கிரணங்கள், கதிர்கள்னு பார்த்தோம். 1000 கதிர்களை உடையவர் சகஸ்ராம்சு. யார் 1000 கதிர்களை உடையவர்? சூரியன். சூரியன் வடிவத்துல யார் இருக்காரோ அவருக்கு பேரு சகஸ்ராம்சுன்னு பேர். சூரிய ரூபத்துல யார் இருக்கா? பகவான் தான் சூரிய ரூபத்துல இருக்கார். அவருக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சகஸ்ராம்சு, 1000 கதிர்களை உடையவர்னு சொன்னோம். அதே பேரை வேற ஒரு ஃபார்ம்ல சொல்லியிருக்கு, கபஸ்தி அப்படின்னு பேர். கபஸ்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா கதிர்களை உடையவர், நடுவுல வட்டமா இருக்கிறவர், நேமின்னு அர்த்தம். சுத்தி கதிர்களை உடைய ரவுண்டா இருக்கிறவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா, எது ரவுண்டா இருக்கும்? சூரியன் தானே. கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி கதிர்கள் போயிட்டு இருக்கு, கிரணங்கள். அந்த கிரணங்களுக்கு பேரு கபஸ்தின்னு பேரு. நேமின்றதுக்கு அர்த்தம் வட்டம்னு அர்த்தம். அந்த வட்டமா கதிர்களை உடையதா எது சாமி இருக்கு அப்படின்னு சுத்தி சுத்தி பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? வானத்துல இருக்க சூரியன். அப்ப கபஸ்தி நேமி அப்படின்றதுக்கு அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா சூரிய வடிவாக இருப்பவர். நான் இன்னைக்கு காலையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீதால சொல்லியிருக்கேன். முடிஞ்சா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் லாஸ்ட் கிளாஸ். இதுக்கப்புறம் ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் இருக்காது. ஒரு மாச கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சூரியனுக்கு சொல்லியிருக்குன்னு எடுத்துருங்க. 500, இப்ப 502 நாமத்தோட நான் முடிச்சுவேன் அடுத்த ஸ்லோகத்தோட. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியன் போட்டு எத்தனை சூரியன் எழுதிக்கணும். இத்தனை நாமங்கள்ல எத்தனை வாட்டி சூரியன் யூஸ் பண்ணியிருக்கு, எத்தனை வாட்டி பிராணனை யூஸ் பண்ணியிருக்கு, எத்தனை வாட்டி ஹிரண்ய கர்ப்பர் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற ரூபத்தில், எத்தனை வாட்டி அக்னி சப்தம் வந்துருக்கு. ரிப்பீட்டேஷன் அதிகமா எந்த அர்த்தத்தை உடைய சப்தங்கள் திரும்ப 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 ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. பிரதானமா 4 தான் இருக்கும். என்ன பிரதானமா இருக்கும்? விராட்டி, ஹிரண்ய கர்ப்பர், ஈஸ்வரன், சுத்த பிரம்மம். இந்த 4 தான் இருக்கும். இந்த 4 வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதிகமா பயன்படுத்தியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சூரியன், பிராணன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்பதான் சகஸ்ராம்சு வந்துச்சு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கபஸ்தினேமி அப்படின்னு சூரிய வடிவில் 1000கணக்கான கதிர்களை உடையவரா வட்டமா இருக்கிறவர் சூரியன். அந்த ரூபத்துல பகவான் இருக்கார், கபஸ்தினேமி. அப்புறம் சத்வஸ்தக. சத்வஸ்தக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சத்வகுண பிரதானமா, சத்துவ குணத்தில் நிலை பெற்றிருப்பவர் அப்படின்னு அர்த்தம். மீனிங் பார்த்துக்கலாம். சத்வ ரூப சத்வகுண பிரதானமாக வீற்றிருப்பவர் பகவான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என்ன அப்படின்னா சுத்த பிரம்ம தத்துவம் எதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவகுணத்துல ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா விஷ்ணு பகவான்.
சுத்த சைத்தன்யம் மாயையோட சத்துவ குணத்துல ரிஃப்ளெக்ட் ஆச்சு ஆகும்போது அவருக்கு பேரு விஷ்ணு பகவான். சத்துவ குணத்துல ரிஃப்ளெக்ட் ஆனா. ரஜோகுணத்துல ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா பிரம்மா சிருஷ்டிகர்த்தா. அதுக்கப்புறம் தமோ குணத்துல அந்த சைத்தன்யம் ரிஃப்ளெக்ஷன் ஆச்சுன்னா ருத்ரன் சம்ஹாரகர்த்தா. அப்ப இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட் சைத்தன்யத்தோட ரிஃப்ளெக்ஷன். அப்ப சத்துவ குணத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் ரிஃப்ளெக்ட் ஆகிறார். அதனால அவருக்கு பேரு சத்வஸ்தகான்னு பேர் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் சிம்ஹோ. சிம்ஹோனா என்ன அர்த்தம்? நரசிம்ம மூர்த்தியா அவதாரம் செய்தவர், சிம்ஹ வடிவத்தில் அவதரித்தவர் சிம்ஹா. பூத்த மகேஸ்வரகா, உண்டான எல்லா ஜீவராசிகளுக்கும் மகேஸ்வரனா. நிறைய ஈஸ்வரர்கள் இருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஊர் ஊரா தேடி தேடி எல்லா சுவாமியும் கும்பிட்டு இருக்கோம்ல. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கிரகம் இப்ப என்னது ஏதோ ஒரு கிரகம் வரப்போகுதா, ராகுவோ கேதுவோ வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது மாறப்போகுது. சனி பகவான் போயிட்டார், அவர் மாறிட்டார். சனி பகவான் மாறினதுக்கு பிறகு ஏப்ரல் மாசம் வந்து பாத்தீங்கன்னா குரு மே மாசம் குரு பயிற்சி ஏதோ வருது. குரு பயிற்சி வருதுல்ல, தெரியல. ஆமா, மாசம் மாசம் ஏதாவது வந்துட்டு தான் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வரும். குரு பயிற்சி வரப்போகுது, ராகு பயிற்சி வரப்போகுது, குரு பயிற்சி வரப்போகுது. அப்ப வந்து பார்த்தேன் நேற்று. ஆமா, இப்பவே வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு. நான் அப்பயே பார்த்தேன் கூட்டம் அதிகமா இருக்கு, ஏதோ மாறுறாரோ அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஈஸ்வரனை வச்சிருக்கோம். சனீஸ்வரன், ராகு ஈஸ்வரன், கேது ஈஸ்வரன். இது மாதிரி ஈஸ்வரன் என்ன அர்த்தம்? தலைவர்கள்னு அர்த்தம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேல இருக்கிற ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. வருணன், இந்திரன், இது மாதிரி நிறைய தேவர்கள் இருக்காங்க, ஈஸ்வரர்கள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல பூத்தங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கிறவர் எவரோ அவருக்கு பேரு பூத்த மகேஸ்வர. பூத்தங்களுக்கெல்லாம் மேலான ஈஸ்வரன். அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு கீழே நிறைய கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பாஷிகர் அடுத்து இது மந்திரம் அடுத்து சொல்லுது ஆதி தேவோ. வந்துருச்சா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா 10வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகத்திலேயே உங்களுக்கு நான் சொன்ன திரும்ப 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 உத்தம அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான நாமம் 10:2 வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சது. 10:2 இருந்து 10:20 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது உத்தம அதிகாரிக்கு சொல்லியிருக்கேன். நமே விதுசுரகணாஹ பிரபவம் ச மகர்ஷயஹ அகம் ஆதிர்ஹி தேவானாம் மகர்ஷீனாம் ச சர்வஷஹ. கீதால 2வது ஸ்லோகத்துல பகவான் தானையே தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டார். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அகமாதிர்ஹி தேவானாம், எல்லா தேவர்களுக்கும் ஆதியாக நான் இருக்கின்றேன். அதனால பகவானுக்கு என்ன பேரு? ஆதி தேவன் அப்படின்னு பேரு. அதே வார்த்தையை திரும்ப 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 20வது ஸ்லோகத்து வரைக்கும் 2 வாட்டி 3 வாட்டி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. அப்ப உத்தம அதிகாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலத்தை நோக்கி போறதுதான் முக்கியமானது. ஆதி தேவகா பகவானுக்கு பேர் இங்க வந்தாச்சு. இது எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுவும் நிறைய வாட்டி ரிப்பீட்டேஷன். இதெல்லாம் பூத்த மகேஸ்வர ரிப்பீட்டேஷன், ஆதி தேவக ரிப்பீட்டேஷன். அதுக்கப்புறம் ஆதி தேவன் மட்டும் இல்லைங்க. என் வீட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வாசிரமத்துல எனக்கு முன்னாடி ஒரு பிரதர், அவருக்கு முன்னாடி ஒரு பிரதர், மொத்தம் 3 பிரதர்ஸ். நான் தான் கடைக்குட்டி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பிறந்தாரே அப்படின்னா முதல்ல பிறந்தவர்லாம் இல்லைங்க. நான் தான் எல்லாத்தையும் கில்லாடி, எல்லா காரியத்தையும் நான் தான் பூந்து புகுந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எங்க அண்ணனுக்கு வந்து பூர்வாசிரமத்துல பெரிய அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னை பார்த்தா ஜெலசி, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவர் கொஞ்சம் மந்தம், நான் ரொம்ப சுறுசுறு. அப்ப அதனால நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஆதியா இருக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லப்பா. அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்க சொல்லுது பகவான் ஆதியா மட்டும் இல்ல, முதல் குழந்தையா மட்டும் இல்ல, என்னவா இருக்கார்? மகாதேவஹா. ஆதிதேவோ மகாதேவோ, பூஜனீயமா இருக்கார். மக பூஜாயாம் தாத்து, பூஜனீய தேவன். இந்த உலகத்திலேயே பூஜிக்க எல்லா பூஜைகளும் யாருக்கு போய் சேருது? பகவானுக்கு தான் போய் சேருது. சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சதி சொல்றோம்ல, எல்லா தேவதைகளுடைய நமஸ்காரமும் பகவானுக்கு தான் பூஜையாகுது. அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆதி தேவன். முதல்ல வந்தவர் மட்டும் இல்லைங்க, எல்லா பூஜைகளுக்கும் அருகதை உடையவர் மகாதேவா. அது மட்டும் இல்ல, தேவேஷோ. ஏன் சுவாமி அவர் வந்து மகாதேவன் பேரு அப்படின்னா, தேவர்களுக்கெல்லாம் ஈசன் தேவேஷக, எல்லா தேவர்களுக்கும் தலைவனா இருக்கிறதுனால தேவேஷகா.
அது மட்டும் இல்ல, தேவ பிருத்து குருஹு. அது மட்டும் இல்லைங்க, தேவ பிருத்து அப்படின்னா தேவர்களுக்கு பாத்தீங்கன்னா தாங்கிறவன் யாருன்னா இந்திரன்னு பேர், தேவ பிருத்து. அந்த தேவ பிருத்துன்னு சொல்லக்கூடிய இந்திரனுக்கே குருவாக இருப்பவர் பகவான். அதனால பாத்தீங்கன்னா தேவபிருத் குருஹு அப்படின்னு பேரு. தேவதைகளை தாங்கக்கூடிய இந்திரனுக்கும் குருவாக இருப்பவர், அதனால தேவபிருத் குருஹு. இப்ப ஒவ்வொருத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. பூத்த மகேஸ்வரக, ஆதிதேவக, மகாதேவக, தேவேஷக, தேவபிருத் குருஹு. 493 நாமங்கள் இதுல முடியும். பாஷ்யத்துக்கு வந்திருக்கேன். ஆச்சாரியர் சொல்றார் 486வது நாமம் கபஸ்தி நேமி. அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா, கபஸ்தி அப்படின்னா கதிர்கள். ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்றார் கபஸ்தி சக்கரஸ்ய மத்தியே. கபஸ்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கதிர்கள். கதிர்கள் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, நம்ம சூரியனை பார்த்தா எப்படி இருக்கு, நடுவுல தோசை, ஒரு ரவுண்டு தோசை. அந்த தோசையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் நீங்க ரிஷிகேஷ்லாம் போய் பார்க்கணுங்க. ரிஷிகேஷ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரியிலலாம் அந்த வின்டர் சீசன்ல அங்க எப்படி தெரியுங்களா தெரியும், சூரியன் பாத்தீங்கன்னா நல்ல வெள்ளி தட்டு மாதிரி நல்லா மாதிரி தெரியும். நாங்கள் பார்த்து ஆனந்தமா பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்ப நம்மளால எங்கேயாவது பார்க்க முடியுமா? இங்கே சூரியனை பாத்தீங்கன்னா பார்க்கணும்னா ஹரித்வார் ரிஷிகேஷ்ல பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கங்கோத்திரி யமுனோத்திரி மாதிரி ரொம்ப மேலே போயிட்டீங்கன்னா ரொம்ப பக்கத்துலயே தெரியுங்க. சூரியனும் சந்திரனும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸா வந்த மாதிரி தெரியும். வெள்ளையா பாத்தீங்கன்னா நான் சொன்னல அம்மா சுட்டு தர தோசை மாதிரியே ஒயிட் கலர்ல இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா அந்த ஒயிட் கலர் ரவுண்ட் இருக்கு, அதுக்கு பேர் சக்கரம். அந்த சக்கரத்துக்கு வெளியிலெல்லாம் கதிர்கள் என்ன இருக்கு, ஆயிரக்கணக்கான கதிர்கள். என்ன முத்திரை மறந்து போச்சு, நம்ம மிதிரை பாத்தீங்கன்னா பண்றோம்ல மாத்தியானிக்கத்துல பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப நாள் ஆச்சு பாருங்க. இந்த முத்திரை வச்சுக்கிட்டு இந்த நடுவுல இருக்கிற ஹோல்ஸ் வழியா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாத்தியானிக்க சந்தியில நம்ம சூரியனை பார்த்து பாத்தீங்கன்னா பண்ணுவோம். மந்திரங்கள்லாம் மறந்து போச்சு, எனக்கு வருஷங்கள் ஆயிடுச்சு, இல்ல 15-16 வருஷம் ஆச்சு. இந்த மந்திரத்தை பாத்தீங்கன்னா சூரியனை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கதிர்கள்லாம் என்ன ஆகாதுன்னா தெரியாது. அந்த கதிர்கள்லாம் மறைஞ்சு போய் சூரியனை நம்ம பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா பார்க்க முடியும். இந்த கை பாத்தீங்கன்னா அந்த முத்திரை வச்சிங்க அப்படின்னா கரெக்டா அந்த ரவுண்ட் இருக்குல்ல, இந்த ரவுண்டு வழியா பார்க்குறேன். ஒவ்வொரு சந்தியாலையும் மாதியானிக்கு சந்தியாலையும் சந்தியா பண்றவங்க பண்றது. அப்போ நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரவுண்டா சூரியன், அதுக்கு பேரு நேமின்னு பேரு. அந்த நேமியை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கதிர்கள் கபஸ்தின்னு பேர். அப்ப கபஸ்தி நேமி அப்படின்னா வட்டமான சூரியனுக்கு சுத்தி இருக்கிற கதிர்களை உடையவர். ஆச்சாரியர் சொல்றார் கபஸ்தி சக்கரஸ்ய மத்தியே. அந்த கபஸ்தின்ற சக்கரம், கபஸ்தின்றது கதிர்கள், அது எப்படி இருக்குன்னா வட்டமான ஒரு வட்ட தட்டுக்கு நடுவுல வெளியில போயிட்டு இருக்கு. அதுக்கு மத்தியில அந்த கதிர்களுக்கு மத்தியில யார் இருக்கா, சூரியாத்மனா ஸ்திதா. சூரிய வடிவத்துல பாத்தீங்கன்னா பகவான் இருக்காரா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சூரியன் பாத்தீங்கன்னா ஸ்தூலம், நம்ம தேகம் மாதிரி. வெளில தெரியுமா? ஆமா தெரியுது. இப்ப இந்த தேகத்துக்குள்ளார பரமஹம்சானந்தா எங்க இருக்கேன் அப்படின்னா இந்த தேகத்துக்குள்ளார பரமஹம்சானந்தா இருக்கேன். யாரு? சூக்ஷ்ம தேகம். அதே மாதிரி இந்த ஸ்தூல தேகம் பாத்தீங்கன்னா பகவானோட ஸ்தூல தேகம் இது ஆதித்யன். அதுக்குள்ளார ஆதித்ய மண்டலத்துக்குள்ளார யார் இருக்காங்களோ, நல்ல மந்திரங்கள் இருக்கு. காயத்ரியில பாத்தீங்கன்னா சவித்ரு மண்டலே மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான் ஹாரி ஹிரண்மய வபுகு சங்கு சக்கர கிரீடி காரி சங்கு சக்கர கதா. என்ன ஸ்திரீகள்லாம் சொல்றீங்க, பரவாயில்ல, உங்களுக்குள்ள ஞாபகம் ஆயிருக்கு பாருங்க. மனப்பாடம் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஹிரண்ய வபுகு பாருங்க, எனக்கு வருஷங்கள் ஆயிடுச்சுங்க, எனக்கு மறந்து போச்சு. நிறைய பேர் சொல்லி கொடுத்தா மறந்து போச்சு. அப்ப அந்த மந்திரங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமா ஹிரண்மயேன பாத்திரேன அதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இதுக்கான இது. அப்ப சூரிய மண்டலத்துக்குள்ளார இருக்கிறவர்னு அர்த்தம். அப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சூரியனை பார்த்து கும்பிடுறோம். சூரியன் ஸ்தூலம், அவரோட தேகம், அது ஸ்தூல தேகம், அதுக்குள்ளார இருக்கார். யார் இருக்கா? ஹிரண்ய கர்ப்பர். அந்த ஹிரண்ய கர்ப்பர் பாத்தீங்கன்னா மூடி மறைச்சிருக்கிறது எது? அந்த ஹிரண்மயேன பாத்திரேன சத்யஸ்யா பிகிதம் முகம். ஈஷாவாசியத்துல வருது. இந்த தட்டு பாத்தீங்கன்னா இந்த தோசை மாதிரி இருக்க தட்டு கூசுது, கண்ணை கூசுது, உள்ள இருக்கிற ஆளை பார்க்க முடியல நம்மள. அப்ப ஹிரண்மயமான பாத்திரத்தை வச்சு ஒரு தட்டை வச்சு டக்கன் மாதிரி மூடி மறைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்திரம் இருக்கு. அப்ப உள்ள இருக்கிறவர் யார் அப்படின்னா
உள்ள இருக்கிறவர் ஹிரண்யகர்பர். அவர் எந்த வடிவத்துல இருக்கார்? சூரிய வடிவத்துல இருக்கார். அவருக்கு பக்கத்துல இருக்கிறது அவரை பார்க்க விடாம தடுக்கிறது என்னது? கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க விடாம தடுக்குது. அப்படி இருக்கிறவர் ஸ்தித இதி கபஸ்திநேமிகி. இல்ல அரிஷ்டநேமி இருக்கு, அது கூட இருக்கு. அரிஷ்டநேமிகி கபஸ்திநேமிகி அப்படின்னு இவருக்கு பேர் வந்தாச்சு. இதுக்கப்புறம் 487வது நாமம் சத்வஸ்தகன்னு பேர். சத்வஸ்தகன்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரிய சொல்றாரு, நம்ம சாதாரணமா சத்துவ குணத்தில் நிலை பெற்றவர். நான் உங்களுக்கு லட்சணம் சொல்லிட்டேன், இதுல எழுதல, நீங்க எழுதாததெல்லாம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கணும். சுத்த சைத்தன்யம் மாயையோட சத்துவ குணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு பேரு, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸுக்கு பேர் என்ன பேரு? விஷ்ணு பகவான். அதனால சத்துவத்தில் நிலை பெற்றவர். சத்வ விஷ்ணு இருக்கிற காலம் வரைக்கும் என்னது, அவர் எப்படி இருப்பார்? சத்துவகுண பிரதானமா இருப்பார். அதனாலதான் நம்ம அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுமுக்கமா இருப்பார். அவர்கிட்ட போய் காரியம் சாதிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியா, சாமி எனக்கு இது கொஞ்சம் பண்ணி கொடுங்களா, அது கொஞ்சம் பண்ணி கொடுங்களா அப்படின்னு ஒரு மாலையை போட்டு ஒரு மரியாதை பண்ணி அலங்காரம் பண்ணி விட்டு அவரை வந்து பாத்தீங்கன்னா தாஜா பண்ணி எதையாவது சிந்திச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ஸ்திதி காலத்துல அவர் தான் ஈஸ்வரனா இருக்கார். சத்துவத்துல நிலை பெற்றவர். பாஷிகார் சொல்றார், சத்வம் குணம் பிரகாசகம். சத்துவ குணத்தோட தன்மை என்னது? 3 குணத்தோட தன்மை திருஷ்யத்துக்கு லட்சணம் பார்த்துக்கமா? பிரகாசம், கிரியா, ஸ்திதிசீலம் சொன்னமா, பூதேந்திரியாத்மகம் சொல்லியிருக்கோம். அப்போ சத்துவ குணத்தோட முக்கியமானது என்னது? பிரகாசம். ரஜோகுணம் கிரியா, தமோகுணம் ஸ்திதி, காரியமில்லாத நிலை. அப்ப பிரகாசம் இங்க கொண்டு வந்தார். சத்வம் குணம் பிரகாசகம். சத்வகுணம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாச வடிவானது. அத பிரதானமா பிராதான்யேன அதிதிஷ்டதி இது. அதை பிரதானமா வச்சுக்கிட்டு எவர் வந்து பாத்தீங்கன்னா சுத்த சைத்தன்யமானது சத்வகுணத்தில் நிலை பெற்று இருந்துச்சு அப்படின்னா பிரதானமா அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சத்வஸ்தக அப்படின்னு பேரு, விஷ்ணு பகவான் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் 2வது லட்சணம் ஒண்ணு பண்றார். சத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இருப்புள்ளவைகள் அர்த்தம். சத்துவம்னு என்ன அர்த்தம்? சத்து துவ, சத்து துவ. துவன்றது வந்து பாத்தீங்கன்னா தன்மையை குறிக்கிறது. சத்துவ அப்படின்னா இருப்பு தன்மை உடையதுன்னு அர்த்தம். சத்துவ எதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கு 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 இருக்குன்னு நம்ம சொல்றோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் பேரு சத்துவ, சத்துவன்னு பேரு. இருப்புத்தன்மை உடையவைகள். அந்த இருப்புத்தன்மை உடையவைகள் எல்லாத்திலையும் சர்வ பிராணிசுன்னு போட்டார். இந்த உலகத்தை எல்லாத்திலையும் பிராணிகள் இருக்குல்ல, பிராணனை விட்டுக்கிட்டு இருக்குல்ல, அதை தானே இருக்குன்னு சொல்றோம். பிராணன் போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம இருக்காருன்னு சொல்லுவோமா, போயிட்டாருன்னு சொல்லுவோமா? போயிட்டார். என்ன வார்த்தை என்ன? பிராணன் இருந்தா இருக்கார், பிராணன் இல்லைன்னா போயிட்டார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அந்த எல்லா பிராணிகளிடத்திலையும் திஷ்டதி இதி இருக்கிறதுனால அவர் தான் உள்ள இருக்கார். என்னவா இருக்கார்? நான் ஏற்கனவே இதுல வந்து பிரஷ்னோபனிஷம் சொல்லியிருக்கேன். சுத்த பிரம்மம் என்ன பண்ணுச்சு? பிளான் பண்ணிச்சு, அகம் பகுஷ்யாம் பிரஜாய, நிறைய ஆவணும் அப்படின்னு. அது என்ன பண்ணுச்சு? நான் இருந்தா எது இருந்தா நான் இருப்பேனோ, எது இல்லைன்னா நான் இருக்க மாட்டேனோ. கான்சியஸ்னஸ் யோசிக்குதான். எது? பிரம்மம், சுத்த பிரம்மம் கான்சியஸ்னஸ். அது யோசிக்குது. நான் எது இருந்தா நான் இருப்பேனோ, எது இல்லாம போச்சுன்னா நான் இல்லாமல் போவேனோ, அது மாதிரி ஒரு தத்துவம் எனக்கு ஒரு மீடியம் வேணும் அப்படின்னு அது என்ன பண்ணுச்சு? பிராணம் அசிரிச்சது. பிராணனை வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி பண்ணுச்சு. அப்ப இந்த தேகத்துல பிராணன் இருந்துச்சுன்னா கான்சியஸ்னஸ் அதுக்குள்ளார இருக்கும். கான்சியஸ்னஸை கவர் பண்ணி பிராணன் இருக்கு. கான்சியஸ்னஸ் சூத்திராத்மா பிராணன். அந்த பஞ்சு நூலு, நூலுக்குள்ளார எது இருக்கு? பஞ்சு. அதே மாதிரி பிராணனுக்குள்ளார இந்த அந்தர்யாமியா ஈஸ்வரன் சைத்தன்ய ரூபத்துல இருக்கார். அப்ப என்ன பண்ணாருன்னா பிராணனை படைச்சார். அப்போ இந்த தேகத்துல பிராணன் இருக்குன்னா கான்சியஸ்னஸ் பகவான் இருக்கார். பிராணன் கிளம்பிடுச்சு அப்படின்னா பகவான் கிளம்பிட்டார்னு அர்த்தம். அப்ப எதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கு 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 ஜீவிச்சுக்கிட்டு இருக்குன்னு எந்த உயிரினங்கள் எல்லாத்தையும் சொல்றோமோ சர்வ ஜீவராசிகள்லையும் பகவான் பிராண ரூபத்திலையும் சைத்தன்ய ரூபத்திலையும் இருக்கிறதுனால உணர்வா உயிரா அவருக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா சத்வஸ்தகான்னு பேர். சத்வஸ்தக.
சத்துவத்தில் நிலை பெற்று இருப்பவர். உயிருள்ள உயிரினங்களில் எல்லாம் சத்துவமா அவர்தான் இருக்கார், இருப்பா அவர்தான் இருக்கார். அதுக்கப்புறம் 488வது நாமம் வந்துடுது சிம்ஹா. சிங்ககனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சிங்கம்னா என்ன அர்த்தம்? நமக்கு தெரிஞ்சது ஒரே சிங்கம் தான், நரசிங்கம். நரசிம்மரா வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் செய்தவர் பகவான், அதனால அவருக்கு பேரு சிங்ககான்னு பேர். சிங்கப்பெருமாள் கோயில் நம்ம சதானந்தம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், சாமி கோயில் போயிட்டு வந்தோம் சாமி, சிங்கப்பெருமாள் கோயில். நானும் ரொம்ப நாள் ஆச்சு போய், சின்ன குழந்தையா இருக்கும்போது போனேன், அம்மா கூப்பிட்டு போனாங்க, போய் பார்க்கணும். நல்ல கோயிலாக இருக்கும். இருக்கிறது ரொம்ப ராமரை காட்டின அட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். எது தெரியுங்களா? நரசிம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்ராக்ஷன் இருக்கு. என்னைக்காவது ஓங்காரத்தை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எங்கேயாவது நல்ல யோக நரசிம்மர்லாம் ஏகாந்தத்தில் நிறைய நரசிம்மர்கள் இருக்காங்க. நிறைய கோயில் வந்து ஆள் இல்லாத கம்மியான ஆட்கள் உள்ள கோயில் இருக்கு. நரசிம்மர் கோயில் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கோயில் இருக்குங்க, 1-2 நான் நினைச்சேன் ஏதோ கம்மியாக இருக்குன்னு. திருவண்ணாமலையை சுற்றியே ஒரு ஏட்டு இருக்கு. சிங்கிரின்னு ஒரு கோயில் இருக்கு பக்கத்தில். கேசவ பாரதி போயிருக்கீங்களா? சிங்கிரி போயிருக்கீங்களா? சிங்கிரி போலூர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணமங்கலம் பக்கத்தில் ஒரு மலையடிவாரத்தில் இருக்குது, சிங்கிரி அப்படின்னு பேர். ரொம்ப அருமையான கோயில், எப்போ வந்தீங்கன்னா போயிட்டு வாங்க. சிங்கிரி அது இந்த சரௌண்டிங் திருவண்ணாமலை மாவட்டத்தில், தஞ்சாவூரில், இது நம்ம காஞ்சிபுரம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நரசிம்மர்கள் இருக்காங்க. அங்கங்க ரொம்ப அற்புதமான நரசிம்மர். ஓங்காரத்துக்கு ரொம்ப சிறப்பான மூர்த்தம். கிருஷ்ணர் ரூபம் அதெல்லாம் இல்லை. கிருஷ்ணர் கோயிலில் போய் ஓங்காரம் சொல்றது, ராமர் கோயிலில் போய் ஓங்காரம் சொல்றது, இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா பலித்தமாகாது. அப்போ எங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா பலித்தமாகணும் சாமி, ஒரு 10 நாள் எங்கேயாவது போய் ஓங்காரத்தை நல்லா உச்சாடனம் பண்ணிட்டு வரப்போகணும் சாமி அப்படின்னா ராமர் கோயில் கிருஷ்ணர் கோயிலெலாம் செலக்ட் பண்ணாதீங்க. நல்ல நரசிம்ம மூர்த்தி அகோபிலம் மாதிரி எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு அகோபிலம் போங்க. அகோபிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரிசனம் கிடைக்கும். ஒரு வாரம் 10 நாள் தங்குனீங்கன்னா நல்ல சேவனம் கிடைக்கும். உட்காந்து ரூமில் உட்காந்து நல்லா ஓங்காரத்தை உரு போட்டுக்கிட்டு சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா உருவேற்றிட்டு வந்துடலாம். ஓங்காரத்துக்கு ரொம்ப விசேஷம் நரசிம்மமூர்த்தி. ஆயிடுச்சா? ஆச்சாரிய பாஷ்யத்தை சொல்றார், விக்ரமசாலித்துவாதி. ஏன் சுவாமி நரசிம்மரை சொல்றீங்க அப்படின்னா, உத்தரதாபினி உபனிஷத்துன்னு ஒரு பிரசித்தமான உபனிஷத், சங்கரருக்கு ரொம்ப பிடித்தமான உபனிஷத். யோக நரசிம்மர் அப்படின்றது இது முக்கியமானது. அந்த உத்தரதாபினி நரசிம்ம உத்தரதாபினி உபனிஷத் அப்படின்னு பேரு. ஓங்காரத்தை ரொம்ப எம்பசைஸ் பண்ணக்கூடிய உபனிஷத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரதாபினி உபனிஷத். நான் உங்களுக்கு சொல்ல போற ஓங்கார உபாசனை சொல்லும் போது கண்டிப்பா அதை வந்து எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. பகவான் இவருக்கு சங்கரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரியமான உபனிஷத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை இது பண்ணணும். நரசிம்மமூர்த்தி எப்படிப்பட்டவர்? ஆச்சாரிய பாஷ்யத்தை சொல்றார், விக்ரமசாலித்வாதி சிம்ஹவத்து சிம்ஹா. ரொம்ப பராக்கிரமம் இல்லை அப்படின்னா ஹிரண்யகிஷிப சாகடிக்கிற அளவுக்கு முடியுமா? 7 லோக்கங்களையும் தன்னோட வசப்படுத்திக்கிட்டு எல்லா தேவர்களையும் வேலைக்காரனா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாராம். நாராயணன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோயில்கள்லையும் தன்னோட நாமம் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். 3 லோக்கங்களும் அவருக்கு வசப்பட்டதா இருந்துச்சு. அந்த ஹிரண்யகசிபை வந்து பார்த்தீங்கன்னா கொல்லக்கூடிய சாமர்த்தியத்தை உடைய விக்ரமசாலித்வாத். விக்ரமன் என்ன அர்த்தம்? வீரம், பராக்கிரமம். அந்த பராக்கிரமத்தையும் வீரத்தையும் உடைய காரணத்தால் சிம்ஹவத்து, சிங்கத்தை போன்று, சிங்க முகம் மனுஷ சரீரம், சிங்கத்தை போன்று பகவான் உண்டானதுனால அவருக்கு பேரு சிம்ஹான்னு பேர். ஏன் சிங்கம்? நரசிம்மன் போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா கேள்வி வரும்ல, சாமி எதுக்கு அது சிங்கன்னு சொன்னார் சாமி, நரசிங்கன்னு சொல்லிக்க வேண்டியது தானே, ஈஸியாக இருக்கும்ல. அப்போ நான் அந்த மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகும். அதுக்காக நிருசிம்ம அப்படின்னு போட்டால் ஒரு அக்ஷரம் எழுத்தாயிடும், உங்களுக்கு அது சரியாக செட் ஆகாது மீட்டருக்கு, சந்தஸ்க்கு. அதனால சிம்ஹகான் மட்டும் போட்டிருக்கு. சிம்கன் போட்டது ரைட்டா அப்படின்னா ஆமாம் ரைட்டு தான். என்னன்னா நிரு சப்த லோபேன, நிருனா நர அப்படின்ற சப்தம் இருக்குல்ல, நிருசிம்ம அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நரசிம்மன்னு சொல்லுவாங்க, ரெண்டும் ஒன்று தான். நரசிம்மன்னு சொல்லுவாங்க சில இடத்துல நிருசிம்ம அப்படின்னு சொல்லுவாங்க. நிருசிம்ம மூர்த்தி, நரசிம்ம மூர்த்தி ரெண்டும் ஒன்று தான். அந்த நிருன்ற சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னா மறைஞ்சு போயிருக்கு. லோப்பேன எப்படி மறைஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம உபயோகத்தில் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சதீஷ்குமார் அப்படின்னு ஒரு பையனுக்கு பேர் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், குமார்னு கூப்பிட்டு இருப்போம். கிருஷ்ணனை வந்து பார்த்தீங்கன்னா மோகன கிருஷ்ணன் பேர் வச்சிருப்போம். மோகன கிருஷ்ணன்ல இருக்க மோகனத்தை தூக்கிட்டு என்ன பண்ணுவோம், வீட்டுக்குள்ள ஃபுல்லாக
கிருஷ்ணா 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 இங்கேவா போ அப்படின்னு கூப்பிட்டு இருக்கோம். கோதண்ட ராமனை வந்து பேர் வச்சிருப்போம், பெரிய பேரா வச்சிருப்போம், தாத்தா வச்சுட்டு போயிருப்பார், கோதண்ட ராமன் பேர் வச்சுட்டு போயிருப்பார். கோதண்டத்தை விட்டுருவோம், இல்லைன்னா ராமரை விட்டுருவோம், ஏதாவது ஒன்றை கூப்பிடுவோம். ஒரு சுவாமி இருந்தார், ஒரு பிரம்மச்சாரி இருந்தார். அவரெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களோட குரு ஆசிரமத்தில் கோதண்டம் கோதண்டம் தண்டம் தண்டம் அப்படின்வோம். கோதண்டம் கோதண்டம் போய் மெதுவாக தண்டம் தண்டம் அவர் புலம்புவார். கர்நாடக சுவாமி, என் பேரை இப்படி கெடுக்கிறீங்க, ஒன்று கூப்பிட்டா கோதண்ட ராமன்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா ராமர்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா கோதண்டம் அப்படின்னு கரெக்டாக கூப்பிடுங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா தண்டம் தண்டம் தண்டம்னு சொல்லி, தண்டம்னா நம்ம ஊரில் என்ன தெரியுங்களா, தண்டம். நாங்கள் சாதுக்கெல்லாம் கூப்பிடுறோம், தண்டம் இங்கேவா தண்டம் அப்படின்னு கூப்பிடுவோம். எங்க இப்படி என்ன ஆக்கிட்டீங்க அப்படின்னு. அப்போ நம்ம லோக்கத்தில் என்ன இருக்குன்னா, வீட்டுக்குள்ளாரையே பேரை சுருக்கி சுருக்கி பாதியை விட்டுட்டு சொல்றது இருக்கா, அதே மாதிரி தான். நரசிம்மர் நரசிம்மர்னு சொல்லாம சிங்கம் சிங்கம்னு சொல்லிட்டு பகவானை சொல்லிக்கலாம். எப்படி அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றார், சத்யபாமா பாமா இதிவத்வா சிங்கஹா. சத்யபாமாவை என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்யபாமான்னு சொல்லாம நம்ம என்ன பண்றோம், பாமா ருக்மிணி பாமா பாமா பாமான்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். சத்யபாமா ருக்மிணின்னு சொல்றது இல்லையே, பாமா ருக்மிணி நம்ம விவகாரத்துல தானே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பாத்தீங்கன்னா இதே மாதிரி நரசிம்மரை பாத்தீங்கன்னா சிங்கஹான்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் 489வது நாமம் பூத்த மகேஸ்வரஹா. பூத்த மகேஸ்வரனா என்ன அர்த்தம் அப்படின்னா, பூத்தங்களுக்கெல்லாம், பூத்தம்னா நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், எங்கெல்லாம் சமஸ்கிருதத்துல பூத்தம் வந்தோ பொதுவா என்ன பண்ணணும், ஜீவராசின்னு எடுத்துக்கணும். ஆனா ஜீவராசின்னு எடுத்தா மட்டும் போதுமானா பத்தாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்டான அண்ட சராச்சரங்களுக்கும் பேரு பூத்தம்னு அர்த்தம். பூத்தம்னா உண்டானவை. இந்த லோக்கத்துல எதெல்லாம் உண்டாயிருக்கோ எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா தலைவனா இருக்கிறவர். ஈஸ்வரனா என்ன அர்த்தம், தலைவனா இருக்கிறதுனால பகவானுக்கு பேர் பூத்த மகேஸ்வரக அப்படின்னு பேர். பாஷ்யத்துக்கு பூத்தானாம் மகான் ஈஸ்வரக. மகான்னா பெரியன்னு அர்த்தம். பூத்தங்களுக்கெல்லாம் பெரிய ஈஸ்வரனா இருக்கிறதுனால பூத்தேன சத்தியேன சயேவ சத்தியேன பூத்தேன. இந்த பூத்தமா யாரு இருக்கா சாமி, அவர்தான், பகவானே தான். வாஸ்தவத்துல என்ன இருக்காரு, எல்லா பூத்தங்களாவும் அவர்தான். மாயையினால என்ன பண்றார், அவர்தான் எல்லாமா இருக்கார். பூத்தங்களா அண்ட சராச்சரமாவும் பகவான் தான் இருக்கார். எத்திஞ்ச திருஷ்யத்தே ஸ்ரூயத்தேபி. நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கோம்ல, எதெல்லாம் கேட்கிறோமோ எதெல்லாம் பார்க்கிறோமோ சர்வம் விஷ்ணுமயம், எல்லாம் விஷ்ணு தான். அப்ப அதனால பாத்தீங்கன்னா அண்ட சராச்சரங்களா இருக்கக்கூடியது எல்லா பூத்தங்களாவும் சத்தியேன தான் பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மா தான் இருக்கார். அதனால பாத்தீங்கன்னா பரமோ மகான் ஈஸ்வரக, அவர் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப மேலான ஈஸ்வரனா பகவான் தான் இருக்கார். இதுவா பூத்த மகேஸ்வரஹா. பூத்தங்களுக்கு ஈஸ்வரன், பெரிய ஈஸ்வரனா இருக்கிறது பூத்த மகேஸ்வரஹா. அதே நேரத்தில் பூத்தங்களா பகவானே இருந்துகிட்டு அவரே ஈஸ்வரனா இருக்கார். அதனால பூத்த மகேஸ்வரக அப்படின்னு பேர். 490வது நாமம் ஆதிதேவஹா. ஆதிதேவகன்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்றார், சர்வபூதானி. ஆச்சாரியார் இந்த இடத்துல ரொம்ப கேம் பண்றாரு. நம்ம என்ன பண்ணிருக்கோம், கீதால ஆதிதேவகன்னு என்ன பார்த்துருக்கோம், எல்லா ரிஷிகளுக்கும் எல்லா ஆட்களுக்கும் இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் முன்னாடி உண்டானவர் இருக்கிறவர் ஆதிதேவக அப்படின்னு. ஆனா ஆச்சாரியார் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, எல்லா தேவர்களுக்கும் முன்னால் உண்டானவர்னு மீனிங் எடுக்காம ஃபர்ஸ்ட் எடுத்தோட சொல்றார், சர்வபூதானி ஆதியந்தேன்னு போட்டார். ஆதியந்தே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, எல்லாத்தையும் தன்னிடத்துல கிரகணம் பண்ணிக்கிறவர்னு அர்த்தம். தூக்கத்துல நம்ம ஜாகிரதத்திலிருந்து வரத நம்ம ஆதி தேவகன் சொன்னோம். இந்த உலகம் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சோ அவர் ஆதி தேவன் அப்படின்னு. ஆனா தூக்கத்துக்கு போகும்போது இது எல்லாம் எங்க போய் லயமாகுது. யாரோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா நல்லா தயிர் சாதம் சாப்பிட்டு படுத்தோம் அப்படின்னா, அது இந்த வெயில் காலத்துல நல்லா தயிர் சாதம் சாப்பிட்டு நல்லா தூக்கம் வருது மத்தியானம். அப்போ பாத்தீங்கன்னா யாரோ உள்ள இருந்து என்ன பண்றாரு, இந்திரியங்களை லயம் பண்ணிக்கிறார், மனசை லயம் பண்ணிக்கிறார், புத்தியை லயம் பண்ணிக்கிறார் தன்னிடத்துல. அப்ப யார் லயம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் அந்த கர்மாக்கு பேர் ஆதான கர்மான்னு பேர். தானம் ஆதானம். தானம்னா கொடுக்கிறது, ஆதானம்னா என்ன அர்த்தம், எடுக்கிறது. அப்போ ஆதியந்தே அப்படின்றதுக்கு அர்த்தம் பூர்ணமா எல்லாத்தையும் தன்னிடத்துல லயம் செய்து கொள்பவர் எவரோ அவருக்கு பேர் ஆதி தேவக. நான் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்க்காத சப்தத்தோட வியாக்கியானம். நான் எல்லா இடத்துலையும் ஆதிதேவன் ஆதிதேவன் ஆதி அப்படின்னா முதல் 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 காரணம்.
நமக்கு எதுலயே திருவள்ளுவரே என்ன பண்ணியிருக்கார்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு எழுதிட்டார். அதான் ஆதி பகவன் தான் ஆதி தேவன். அப்போ ஆதி தேவன்னாவே நமக்கு என்ன வரும்? முதல்ல இருக்கிறவர்னு. ஆனா இங்க என்ன பண்ணிட்டார்? எல்லாத்தையும் லயம் பண்ணிக்கிறவர் எவரோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அனேன இது, இவரால் எல்லாம் அந்த பிரளய காலத்துல சுவாகா ஆக்கப்படுகிறது. அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆதிகின்னு பேர். அப்ப ஆதிகின்றதுக்கு அர்த்தத்தையே முதல் அப்படின்றதுக்கு பதிலா முடிவுன்னு எடுத்துக்கிட்டார். எது முதலோ அதுதான் முடிவாவும் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஆதி அந்தம், ஆதி எதுவோ அதுதான் அந்தமும். காரியங்கள் எதிலிருந்து உற்பத்தி ஆயிற்றோ அந்த காரணத்திலேயே தான் லயத்தையும் அடையும். அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா முடிவா இருக்கிறவர் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், ஆதிஷ்ச அசௌ தேவஸ்சைதி ஆதி தேவக. ஆதியாகவும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவனாகவும் இருப்பதால் பகவான் ஆதி தேவன் என்று சொல்லப்படுகிறார். அப்ப என்ன, முதல் லட்சணத்தை என்ன பண்ணுங்க, முடிவு எடுத்துங்க. ரெண்டாவதா சொல்றத வந்து பாத்தீங்கன்னா ஆதி காரணமா எடுத்துங்க. அந்தம் ஆதி, இந்த ரெண்டாவும் பகவான் இருக்கிறதுனால ஆதி தேவக அப்படின்னு பேர் வச்சு. இதோட இன்னைக்கு போதும். நாளைக்கு மீதியை பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் கிளாஸ் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லோகம் அனுப்பாமல் ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் நாளைக்கு படிக்க வேண்டியது மட்டும் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறேன். அப்போ நாளையோட வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இந்த வெயில் அதிகமாக இருக்குது. ஒரு மாதம் கழிச்சு நம்ம 500 நாமம் பார்த்தாச்சு. இனிமேல் வேகமாக போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டு அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வீக்கில் கிளாஸ் ஆரம்பிச்சிடும். நான் மெசேஜ் அனுப்புவேன் உங்களுக்கு. சரியா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன. ஓம் நம யதி. ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஓம் ராம 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 நாராயண நாராயண. இந்த நான் சொன்னல ஒரு மகாராஷ்டிரா கிராமத்துக்கு நான் போயிருந்தேன் படிக்கிறவால. அங்கே ஒரு வேத பாடசாலையில் ஒரு 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 மகாராஷ்டிரா காரர் இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வேத பண்டிட். அவங்க ஒய்ஃப் ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு சின்ன குட்டி குழந்தைங்க, 3 குழந்தைங்க. ஒரு பையன், தன்னோட பையன், 2 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பாடம் படிக்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அப்போதான் பூநூல் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் ஆகுது. இந்த ஒய்ஃப், இவர் வந்து பாடசாலை வாத்தியார். ஒரு சின்ன பர்ணசாலை, அழகா இடத்துல வேத பாடசாலை நடந்துட்டு இருக்கு. 3 குழந்தைங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அற்புதமாக இருந்துச்சு. அந்த அம்மா, அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா வேதம் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சாமி நான் சந்தி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சந்தியா பண்ணுறதுக்கு முன்னாடி என் புக்கை கையில் கொடுத்து, சாமி கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுங்க, அந்த பையன் சொல்லுவான் அப்படின்ட்டு. அவன் அந்த சின்ன பையன், பொடி பையன், ஐயோ வேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடன்னு விளையாண்டுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க குரங்கு மாதிரி. இந்த பையன் கை ஒரு பக்கம் போகுது, கால் ஒரு பக்கம் போகுது, விளையாடுறான். அவனுக்கு உட்கார வைக்க முடியல, வாய் மட்டும் தன்னால வேதத்தை சொல்லிட்டு இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்ற வேகத்துக்கு என்னால் புக்கை வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ண முடியல. அப்படியே எனக்கு கம்பனம் ஆயிடுச்சு. ஐயோ நம்மளாம் இப்போ எங்கே போய் சொல்லிக்கிறது, இந்த பையனோடதே நம்மளால தாங்க முடியல அப்படின்னு. நான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்ல இருந்து, டாய் தப்பா சொல்கிறேன், இதை பாரு ஒழுங்கா அப்படின்னு அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறாங்க. வேதத்தோட கரெக்ஷன். இப்போ தான் சொன்னேன்ல, சித்ராமா சொல்கிறாங்கல்ல, சந்தியாவதனை சொல்லி கொடுத்து அந்த மந்திரம்லாம்
நமக்கு ஆயிடும். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வேதம் படிக்கக்கூடாது, பெண்கள் வேதம் படிக்கக்கூடாது, காயத்ரி சொல்லக்கூடாது அப்படின்னு வேதத்துல இருக்கு. இதெல்லாம் கரெக்டு. ஆனா நீங்க போய் பாத்தீங்கன்னா வேத பாடசாலையில இருக்கிற ஸ்திரீகள், அந்த அப்பா, நான் கேட்டேன் அந்த அம்மாட்ட, எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னு. சாமி, என்னோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா வேத பாடசாலை வச்சிருந்தார். நான் பிறந்ததுல இருந்தே இந்த வேதத்தை என்ன பண்ணிட்டு இருக்கேன், அப்பா கூடயே இருந்து கேட்டு 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 கல்யாணம் ஆனதுக்கு பிறகு புருஷனும் வந்து பாத்தீங்கன்னா அதே வேதத்தை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகும், 25-30 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா கேட்டு 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 பைகாட் ஆயிருக்கு எல்லாம். ஆனா அவங்க சொல்லுவாங்களா? அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா எல்லாம் தெரியும், வேதத்துல இருக்கிறதெல்லாம் தெரியும். என்ன கிஃப்ட் பாருங்க. அந்த மந்திரம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கிரீடி, ஹாரி, ஹிரண்யம், ஹிரண்மய வபுகு, சங்க சக்கர கதாபானே அதுல அதுல அந்த சந்தியாவந்தன மந்திரம் எல்லாம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு காலையில நான் முதல் உபாசனை சொல்லியிருக்கேன்ல, ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. இதான் காயத்ரி ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் பிரதான உபாசனையில காயத்ரி உபாசனை சூரிய உபாசனை தான். சூரிய நாராயணன் தான் இருக்கிறதுலயே உத்தமமான ஹிரண்ய கர்ப்ப உபாசனை. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல் உபாசனை ஹிரண்யம். இந்த சூரிய மண்டலத்துக்குள்ளார யார் இருக்கா? பிராணன். பிராணன் தான் சமஷ்டி பிராணனுக்கு பேர் தான் ஹிரண்ய கர்ப்பர். சூரியன் தேகம், சூரியன் தேவன் சரீரம், ஸ்தூல தேகம், அதுக்குள்ளார இருக்கிறது சமஷ்டி பிராணன், ஹிரண்ய கர்ப்பர். உத்தமமான உபாசனை. பார்க்கலாம்.